எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோக்கு கல்யாணம் போல இருக்கு. ஸோ ஹீரோ வந்துட்டு அவனுடைய மனப்பெண்ணான குயினை தேடிட்டு இருக்கான். ஸோ குயின் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க தான், ஸோ யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் என்னோட குயினா வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதாவது மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் செம்மையா குடிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, அதாவது நம்ம ஹீரோ மாதிரியே இருக்க இப்ப ஆன்சியன்ட் உலகத்துல இருக்காங்களே நம்ம ஹீரோ அவரை மாதிரியே இருக்க ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஐடல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு என்னுடைய வேலையும் போச்சு, பிளஸ் என்னோட பாய் ஃப்ரெண்டும் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஹீரோயினுடைய வேலை போயிட்டதுனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்றா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பிடிங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னைக்கு நாளே வந்து பாத்தீங்கன்னா செம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு ரொம்ப அன்லக்கியான ஒரு நாளா மாறிடுச்சு போல இருக்கு. அதனால ஹீரோயின் கடவுள் கிட்ட எப்பா கடவுளே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணதெல்லாம் போதும், உனக்கு கொஞ்சமாவது என் மேல கருணை இருந்துச்சுன்னா என்னோட ஐடல் மாதிரியே இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க உடனே கடவுளுக்கு வந்து நம்ம ஹீரோயின் பேசுறது கேட்டுருச்சோ என்னமோ திடீர்னு நம்ம ஹீரோயினோட வீட்லாம் செம்மையா அதிர ஆரம்பிக்குது. டக்குன்னு என்னன்னு பார்த்தா அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா நம்ம ஹீரோவுடைய பெட்ரூமும் ஹீரோயினுடைய ரூமும் ஒரே வேர்ல்டுல இணைற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னடா இது எர்த்குவேக் ஏதாவது வந்துருச்சான்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அவங்களுடைய பெட்ரூமும் அதாவது நம்ம ஹீரோயினுடைய அதாவது ஹீரோவுடைய ரூமும் ஒரு மாதிரியா இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு ஆமா இது என்ன இடம், இது நம்ம ஏதாவது குடிச்சதுனால போதையில ஒரு மாதிரியா நமக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கண்ண சிமிட்டி பாக்குறாங்க. ஆனாலும் அப்பயும் அதே மாதிரிதான் தெரியுது. ஹீரோயின் இது எப்பரா சாத்தியம், எப்பரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க இன்னொரு பக்கம் ஹீரோ கல்யாணத்துக்காக அவனோட குயின்காக வெயிட் பண்ணிருந்தா இல்லையா, அந்த குயின் யார் கூடயே ஓடி போயிடுச்சு போல இருக்கு. உடனே அங்க இருந்து அவங்க எல்லாம் காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கல்யாணம் நின்று போச்சுன்னா ஏதாவது வந்துட்டு இந்த ஏதாவது நம்ம நாட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தே தீரணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு மந்திரவாதி சொல்ல ஹீரோவுடைய அம்மா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கண்டிப்பா ஹீரோக்கு இப்ப கல்யாணம் நடந்தே தீரணுமா, நம்ம வேணா அதை போஸ்ட்பான் பண்ணிடலாமான்னு சொல்ல யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உடனே அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இவர் மந்திரி ஒருத்தவர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய கசின் இருக்கா, அந்த பொண்ணுடைய பேரு ஃபேரி, அந்த பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மாவுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா இவங்களுக்குமே அந்த ஃபேரி பொண்ணை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றா, கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு இல்லவே இல்லை என்னோட குயினை நான் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் கல்யாணத்துக்கு இருக்கு, எப்படி ஹீரோ வந்துட்டு குயினை கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் காசிப் பேச ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மொட்டாக்குட்டி கறி மாதிரி குடிச்சிட்டு அவங்களுடைய ரூம் ஹீரோடைய ரூம்குள்ள ஜாயிண்ட் ஆனிச்சு இல்லையா. ஹீரோயின் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றாங்க, அப்படியே என்ன பண்றாங்க ஹீரோடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தோடனே ஹீரோயினை எல்லாரும் பார்த்தோன்னே யாரா இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் என்ன இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது நெட் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுக்கிட்டு ஹீரோவுடைய இடத்துக்கு வர அங்க இருக்கவங்களாம் இது பக்கத்து நாட்டு ஸ்பையா இருக்கும், இந்த பொண்ணுடைய கையில என்னமோ இருக்கு, இது என்னதுன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னையா ஏதாவது வந்துட்டு செட்டுக்குள்ள நான் வந்துட்டேன்னா ஏதாவது டிராமா கீமா நடக்குதா காமிங்க உங்க கத்தி எல்லாம் பாப்போம்னு சொல்லிட்டு எல்லார் கையில இருக்க கத்தி அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பிடிங்கிட்ட ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு ஹீரோ யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு யோசிங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மா யாருமா நீ, எதுக்காக இங்க வந்த, என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க இப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஐடல் இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரியே நம்ம ஹீரோடைய ஃபேஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, நீங்க என்னோட ஐடல் தானே, வா உங்களை நான் நேர்ல பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்தோடனே ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுறாங்க பாருங்க. ஹீரோ லபக்குன்னு பிடிச்சிக்கிறான். அங்க இருக்கவங்க எல்லாம் ஐயோ கிரவுண்ட் பிரின்ஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோ திடீர்னு இவ தான் என்னுடைய குயின், நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து ரூமுக்கு கூட்டு போயிடுறாரு. யாருக்குமே ஒன்றும் புரியல. ஹீரோடைய அம்மாவும் செம்மையா கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேரின்ற பொண்ணை தானே பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோ அவனுடைய ரூம்ல கொண்டாந்து ஹீரோயினை போட்டதுக்கு அப்புறமா இப்பதான் நம்ம ஹீரோவும் நோட் பண்றான், ஏடா இது நம்ம பெட்ரூமே மாறி இருக்கு, இது என்ன பிளேஸ், இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ வரா. ஆக்சுவலி வந்துட்டு ஒரே ஒரு செவுரு மட்டும் இடிஞ்சு விழுந்து 2 பேருடைய ரூமும் கனெக்ஷன் ஆயிருக்கு போல இருக்கு. இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்க கதவு திறந்து பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு. ஹீரோக்கா ஒன்றும் புரியவே இல்லை, எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமெடியா யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அங்க சீன் கட்டாயி ஹீரோவுடைய அம்மா ஒரு வேலைக்கார பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நான் ஹீரோயினை கொண்டு போய் காட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ண சொல்லி ஆளுங்களை அனுப்பிச்சேன், என்ன ஆச்சு, எதுக்காக மறுபடியும் அவன் இங்க வந்திருக்கான்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போனார்லயே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய முகமும் ஹீரோயினோட முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. எப்படி அந்த ஹீரோயின் இங்க வீட்டு அதாவது வந்துட்டு மறுபடியும் கல்யாணத்துக்கு வந்தான்னு சொல்ல அப்ப அந்த ஃபேரின்ற பொண்ணு வந்து இங்க பாருங்க ஆண்டி, ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஹீரோவே என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, பட் ஆனா வந்திருக்கவ உண்மையான குயின் மாதிரி எனக்கு தெரியல, அதனால அவளை எப்படியாவது நம்ம இந்த இடத்தை விட்டு துரத்திடலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரின்ற பொண்ணு ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் அப்படியே போதை தெளிஞ்சு காலைல எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அவங்களை கயிறுல வச்சு நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்காரு. ஹீரோயின் யாரா நீ அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு போதை தெளியுது போல இருக்கு. ஹீரோ பார்த்தோன்னே வாவ் என்னோட ஐடல் தானே நீங்க, எப்படி ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும்
சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச, ஆனா ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, என்னோட குயின் நீ தான் சொல்ல. ஹீரோனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது, என்ன குயின் நானா அப்படின்னு சொல்ல. அந்த இடத்துல கிளீனிங் பண்ற ரோபோட் வருது பாருங்க. ஹீரோ அந்த சவுண்டை கேட்டு பயந்துகிட்டு அந்த ரோபோட்டை கட் பண்ணிட ஹீரோயின் பயப்படுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன மெஜஸ்டின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியும் அவருடைய ரூம்ல இருந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்ப அந்த ஃபேரின்ற பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வர. ஹீரோவும் இந்த பொண்ணும், அதாவது அந்த ஃபேரின்ற பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு போல இருக்கு. அந்த ஃபேரின்ற பொண்ணு நம்ம ஹீரோக்காக சூப்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி 3 நாள் கழிச்சு உங்க அம்மாவுடைய பர்த்டே வருது இல்லையா, அதனால உங்க குயின், அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய, அதாவது ஹீரோயின் மாதிரியே இருக்க அந்த குயின் பொண்ணு இருந்தாலே அவளுடைய கசன் சிஸ்டர் தான் இந்த ஃபேரின்ற பொண்ணு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பர்த்டே வருது இல்லையா, அதனால உங்க குயினை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு வாழ்வீத்தெல்லாம் நிறைய பண்ணுவாங்கல்லன்னு சொல்ல. ஹீரோ கரெக்டா அதெல்லாம் நான் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்க அம்மாவை வந்துட்டு என்னோட குயின் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரின்ற பொண்ணு கிட்ட சொல்ல. ஹீரோயின் உடனே ஹீரோ திரும்பி பார்த்து, எப்பா சாமி போதும்ல, நான் இங்க வந்து கிளம்பலாம்லன்னு சொல்ல. ஹீரோ உடனே என்ன கிளம்புறதா, எங்க போறேன்னு கேட்க. ஹீரோயின் நான் என்னோட வீட்டுக்கு போறேன்பா, ஒரு ஆசாரியை கூப்பிடுறேன், இல்லைன்னா கொத்தனாரை கூப்பிடுறேன், நடுவில் செவுறு ஒன்று வைக்கிறேன், நீயும் எல்லாத்தையும் மறந்துடு, நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன், ஓகேவா? எனக்கு இப்பதான் புரியுது, ஆக்சுவலி நீ வேற வேர்ல்டுல இருக்க, நான் வேற வேர்ல்டுல இருக்கேன், என்னெல்லாம் உன்னால வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ ஐடல் மாதிரி இருக்குன்றதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க பாருங்க. ஹீரோக்கு கோவம் வந்தது, யாரை பார்த்து எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போறாங்க. எப்படின்னா அந்த தண்டனை கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போவேன். அங்க ஒருத்தவன் நம்ம ஹீரோடைய பேச்சை கேட்கல போல இருக்கு, அவனை வந்து பாத்தீங்கன்னா நிக்க வச்சு எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வில் இருக்கு தெரியுமா, வில்லம்ப வச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின், யோ என்னையா பண்ற, எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்து, எனக்கு ரத்தம்னா பயம் ஏன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்க நிக்க வச்சு, பார் என் பேச்சை கேட்கலாம், இதுதான் உனக்கும் தண்டனை அப்படின்னு சொல்ல. இப்ப ஏகப்பட்ட அம்புகள் வந்து அந்த ஆளை கொலை பண்ண ஹீரோயின் இதை பார்த்துட்டு மயங்கி போறாங்க பாருங்க. ஹீரோ லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டே, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வா பிராக்டிஸ்க்கு போலான்னு சொல்ல. ஹீரோயினுடைய மூஞ்சில மரண பீதி தெரியுது. உடனே வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த பிராக்டிஸ்க்கு போனா, அங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, ஹீரோயின் மாதிரி. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கராத்தே ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும் போல இருக்கு. ஹீரோயின் அதெல்லாம் கத்துக்கோன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின், டே நான் பன்னு பர்கர்லாம் தின்னு வளர்ந்த பொண்ணுடா, என் கையே வந்துட்டு வலிக்குதுடா, ப்ளீஸ் என்ன விட்டுடா அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து ஹீரோயினோட வயிற்று மேல வச்சு ஹீரோயினை ஸ்ட்ராங் பண்றாங்களாமா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி எல்லாம் பண்ண நம்ம ஹீரோவும் வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தா செம்ம கியூட்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயின், வாவ் என்னோட குயின் மாதிரி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் உடனே, டேய் நான் உன் குயின் இல்லடா, தயவு செஞ்சு நான் விட்டுடான்னு சொல்ல. சரி பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பாக்குறான் பாருங்க. ஹீரோயின் அந்த கல்லை அடிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு வலிச்சிருக்கும் போல இருக்கு. ஐயோ எனக்கு வலிக்குது, என் கையை விடுன்னு சொல்ல. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு அந்த பிளாக்ஸை உடைச்சல என் கையெல்லாம் வலிக்குதுப்பான்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு அவனுடைய வேலைக்காரங்க கிட்ட போய் மருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்ல. ஹீரோயின், எப்பா சாமி மருந்தெல்லாம் தேவையில்ல, என் வீட்டுல ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை போட்டா உடனே குணமாயிடும் சொல்ல. உண்மையாவா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை தனியா அனுப்பாம அப்ப கூட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வீடு கூடவே ஹீரோயினோட வீட்டுக்கு வர. நம்ம ஹீரோயின் உடனே மருந்து தேடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர்ல தேடிட்டு இருக்கா. ஹீரோ இதை பாக்குறான், ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் உடனே இதுதான்ப்பா வந்துட்டு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின், ஆக்சுவலி ஹீரோயின் இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல இருக்க பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து நம்ம ஹீரோடைய மூஞ்சில வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க கடல பட்டோடனே ஐயோ எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின், அடே என்னையா குயினாவை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க பெரிய பூட்டா போட்டு வச்சிருக்கோம். ஐயோ யார் இந்த பூட்டை போட்டதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா கண்ணு வந்தது பாத்தீங்கன்னா லைட்டா தெரிய வருது பாருங்க. நீ இங்க வந்து தப்பிக்கவா ட்ரை பண்ண, நான் உனக்கு அவ்வளவு சொல்லியும் நீ தப்பிக்க ட்ரை பண்றலன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே, எப்பா சாமி நான் உன் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடினேன் அதனால தான்ப்பான்னு சொல்ல. ஹீரோ உடனே போய் சொல்லாது, நீங்க வந்து தப்பிக்க தானே பார்த்த, நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும், நீ தான் என்னோட குயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாரு, அடிக்கலான்னு வராரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டேபிள்ல போயிட்டு இடிக்க அங்க இருக்கிற ஒரு பூஜாடி கீழே விழுந்து அதுல இருக்க ஒரு கண்ணாடி பீஸ் நம்ம ஹீரோடைய கையிலே பட்டுடு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அச்சுச்சோ பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கைக்கு கட்டுப்பட்டு இருக்க. அப்படியே யோசி பாக்குறாங்க, கடவுளே நான் உன ஹீரோ மாதிரி, அதாவது என்னோட ஐடல் மாதிரியே இருக்க ஒரு லவ்வரை கொடுக்க சொன்னா நீ என்னன்னா என்னோட ஐடல் மாதிரியே இருக்கிற ஒரு சைக்கோவை கொடுத்து வச்சிருக்கேன், இவனை வேற என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான், ஏன் கடவுளே இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் துணியை சுத்தி விட்டுக்கிட்டே, ஏன்டா என்ன இந்த மாதிரி பாடுபடுத்துறேன், என்னால உன்னோட குயினாலாம் இருக்க முடியாது, நீ வேற உலகத்தை சேர்ந்தவன், நான் வேற உலகத்தை சேர்ந்தவன், ஒருவேளை நான் அழகா இருக்கன்றதுனால நீ அந்த மாதிரி சொல்றியான்னு கேட்க. ஹீரோ உடனே, என்ன நீ அழகா இருக்கியா, போய் கண்ணாடியை முதல்ல பாத்தியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்ண நம்ம ஹீரோயினை. சோ உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இப்ப குயினா இருக்காங்க தெரியுமா, அவங்க என்னுடைய ஒரிஜினல் அம்மாவே கிடையாது, அவங்க வந்துட்டு என்னுடைய அதாவது வந்துட்டு எங்க அப்பாவுடைய 2வது ஒய்ஃப், அவங்களுடைய அண்ணன் பொண்ணான அந்த ஃபேரி பொண்ணை அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த அதாவது அவங்களோட
அந்த ஃபேரியை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லாததுனால தான் அவங்க சஜஷன் பண்ற எந்த ஒரு பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண கூடாதுன்றதுனால தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, அந்த பிரின்சஸ் இல்லன்னு தெரிஞ்சும் நான் நீ தான் அந்த பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ இதுதான் உனக்கு விஷயமா, இப்ப என்ன உன்னுடைய ஸ்டெப் மதர் வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணை காமிச்சாங்கன்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவ்வளவுதானே, உனக்கு வந்துட்டு நீயா வந்துட்டு ஒரு குயினை செலக்ட் பண்ணணும் இவ்வளவுதானே விஷயம், நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா வந்துட்டு இந்த இதுக்கு நடுவுல வந்துட்டு நான் உன்னுடைய உலகத்துல இருக்கிறப்ப என்னுடைய உயிருக்கு கண்டிப்பா உங்க ஸ்டெப் மதர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அப்படி ப்ராப்ளம் பண்றப்ப நீ தாண்டா பையனை காப்பாத்தணும்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க ஹீரோயின் என்ன பண்ணாங்க நைட்டு தூங்குறப்ப நம்ம ஹீரோடைய ரூமுக்கும் ஹீரோயினோட ரூமுக்கும் நடுவுல ஒரு தரை தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்கிறாரு ஆமா நீ இவ்வளவு தூரம் பண்றியே உனக்கு ஏதாவது காசு கீசு வேணுமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் காசு தந்தோடனே நீ எனக்கு காசுலாம் தருவியா, ஓகே அப்ப என்னுடைய வீட்டை வந்துட்டு நீ தான் வந்துட்டு இந்த செவுரு வச்சு நீ பூசி தரணும், அதுக்கப்புறம் உன் லைஃப் நீ பாத்துருப்போம் என் லைஃப் நான் பாத்துட்டு போறேன், நம்ம ரெண்டு பேருமே எல்லாத்தையும் மறந்துடும் ஓகேவான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நைட்டே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்க்க நம்ம ஹீரோ நம்பிக்கை இல்லாம ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே தூங்கி இருக்காருல இருக்கு. ஹீரோயின் எந்திரிச்சோன்னே ஹீரோவும் எந்திரிச்சிட்டு என்ன தப்பிக்க பாக்குறியான்னு கேட்க ஹீரோயின் டே நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல எனக்கு ரெஸ்ட் ரூம் விடுறா தயவு செஞ்சு என்ன விடுறான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது நீ இங்கே தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினுடைய பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே நைட்டு தூங்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் அட பாவி ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில குயினுடைய பர்த்டே இல்லையா, சோ அதனால நம்ம ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோ குயின் கிட்ட இங்க பாருங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்ல குயினும் வந்துட்டு ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அங்க இருக்கிற மந்திரிகள் அதுக்கப்புறமா சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாம் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு ஏதோ காமெடியா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் செம்மையா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கை தட்ட எல்லாருமே ஹீரோ பின்தொடர்ந்து ஹீரோயினுக்காக வந்துட்டு சேர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க பாருங்க. குயின் என்ன பண்ணாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆல்ரெடி நான் நிறைய தடவை பார்த்துட்டேமா அதனால உன்னுடைய வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்லையா அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது என்ன பெர்ஃபார்மன்ஸ்டா நீ எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா ஒரு பொண்ணு ஹீரோயினோட இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு ஏகப்பட்ட பேர் எத்தனை பேர் வந்துட்டு அந்த பொண்ணு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வில்லம்பு விட்டாலும் அந்த பொண்ணு தப்பிச்சிடும் போல இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ண சொல்ல நம்ம ஹீரோயின் போச்சுடா இன்னைக்கு நான் செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரவங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக ஒரு குட்டியோண்டு தட்டு மாதிரி ஒன்று தான் கையில கொடுத்துட்டு போறாங்க. இப்போ எல்லா சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோயின் மேல அம்பு பாக்கிறதுக்காக ரெடியா இருக்க ஹீரோ கரெக்டா எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு குயின் கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தயவு செஞ்சு அவையில இருக்கவங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நான் சூஸ் பண்ண அந்த குயின் பொண்ணே கிடையாது அந்த பிரின்சஸே இவங்க கிடையாது இவங்க வேற ஒரு பொண்ணுன்னு சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன அப்ப அந்த பிரின்சஸ் இல்லையா ஆனா அந்த பிரின்சஸ் மாதிரி தானே இந்த பொண்ணு இருக்கு அப்ப இந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அதை மட்டும் என்ன கிட்ட கேட்காதீங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காதுங்க அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துக்கோங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல ஆனா குயின் என்ன சொல்றாங்க அப்ப அந்த பிரின்சஸ் பொண்ணு இந்த பொண்ணு இல்லனா அப்ப கண்டிப்பா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ இந்த ஃபேரி பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஃபேரியை கல்யாணம் பண்றதுல இருந்து அதனால நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் நான் ஹீரோவுடைய வந்துட்டு குழந்தைக்கு அம்மா ஆக போறேன் ஹீரோவுடைய குழந்தைய வயித்துல வளருது ஹீரோக்கு வேற ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுடாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ பாக்குறாப்ல அடி பாவி என்ன காப்பாத்தினா என்னுடைய மானத்தையே வாங்கிட்டு இருக்காளே இவன் சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ குயின் கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா நீங்க எனக்கு கொடுங்க ப்ளீஸ் இந்த மாதிரி எங்க ரெண்டு பேருமே பிரிச்சுடாதீங்கன்னு சொல்ல ஆனா குயின் என்ன சொல்றாங்க சரிப்பா ஓகே ஆனா வந்துட்டு குழந்தை வளருது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு பிரின்சஸா தான் இருக்கணும் சோ பேசாம வந்துட்டு நிறைய போட்டிகள் தான் நான் வைப்பேன் அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் உன்னுடைய பிரின்சஸ் சொல்ல இப்ப ஹீரோக்கும் வேற வழி இல்ல சோ ஹீரோவும் அப்படியே தயங்கி நின்னுட்டு இருக்கான் இப்ப பிரின்சஸ் குயின் என்ன சொல்லிடுறாங்க சோ போட்டிக்கு ரெடி ஆகலாம் அதுக்கு இந்த பொண்ணு கூட வேணா கூட வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு லைட்டா சந்தோஷமாவரா அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டுல இருக்க ஹீரோயின் நீங்க பாருப்பா என் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வருவாங்க அந்த பொண்ணுல உனக்கு யாரை பிடிச்சிக்கோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்ன விட்டுருப்பா நீ சொன்ன மாதிரியே இந்த செவுத்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பா ஒரு கொத்தனாரை கூப்பிட்டுன்னு சொல்ல ஹீரோ உடனே ஆக்சுவலி நீ எனக்கு குயினா வரியான்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க என்னையா சொல்ற நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா நான் தான் எத்தனை தடவை சொன்னேன் நீ வேற உலகத்தை சேர்ந்தவன் நான் வேற உலகத்தை சேர்ந்தவன் என்னாலாம் முடியாதுன்னு சொல்ல ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அதுக்கான உனக்கு காசு கூட கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு உன்னோட காசுலாம் எதுவும் தேவையில்ல நீ ஃபர்ஸ்ட் என் வீட்டுல இருந்து முதல்ல கிளம்புடா சாமின்னு சொல்ல அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா போன் கால் வருது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டு கரண்ட் பில் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் ஆன்லைன் பில் கட்டணும் அதுக்கப்புறம் நெட்டு காசு கட்டணும் ஏகப்பட்ட காசு இருக்கு ஹீரோயின் கிட்ட இப்ப சுத்தமா பைசா இல்லையா உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோ பார்த்து இங்க பாருப்பா நீ இந்த கொத்தனாரை கூட்டு வந்து இந்த செவரை ரெடி பண்றது இல்லாம அது மட்டும் நம்ம கான்ட்ராக்ட் வேணா போட்டுக்கலாம் 2 மாசத்துக்கு நான் உன்னோட குயினா வேணா நடிக்கிறேன் ஆனா அதுக்கப்புறமா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து நீ இந்த இடத்துக்கு அனுப்பிடணும் ஓகேவா
பண்ணுவான்னு சொல்ல ஹீரோவும் கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லிடும். ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோடைய தலை மேல மிளகா அழிக்கிறதுக்காக ஹீரோயின் அவங்களுடைய வீட்டு வாடகை, கரண்ட் பில் வாடகை, கக்கூஸ் வாடகை, தண்ணி வாடகைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த அந்த கான்ட்ராக்ட்ல சேர்த்து ஹீரோ கிட்ட இருந்து சைனும் வாங்கிக்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் படிச்சு பார்க்காம சைன் போடுது. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அரண்மனை ரூம்ல தீ பிடிச்சிருச்சு போல இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் அதை அணைச்சிட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின் வந்து எப்படி இந்த இடத்துல வந்துட்டு ரூம்ல தீ பிடிச்சிக்கிச்சுன்னு கேட்க உடனே அங்க இருக்க ஒரு சோல்ஜர் தெரியல, ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு லேந்தர் ஏத்துறதுக்காக வந்துச்சு, அது தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டாகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ இரு அவனோட தாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் யோசிக்க நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறதுக்காக ஒருத்தவனை கொலை பண்ண நம்ம ஹீரோ பார்த்தாரு இல்லையா, அம்பெல்லாம் விட்டு உடனே நம்ம ஹீரோயின் அடா பாவி எனக்கு மேல பயம் வரணுன்றதுக்காக இந்த ஆளு பொய்யா நடிக்க வச்சியானின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே விஷயத்தை சமாளிக்கணும்ன்றதுக்காக யார் அந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு பண்ணது, எந்த பனிப்பெண் பண்ணது, அந்த பனிப்பெண்ணுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் உடனே அந்த சோல்ஜரை யோ நிலியா அந்த பனிப்பெண்ணுடைய கையிலேயே ஆல்ரெடி வந்துட்டு காயம் பட்டிருக்கு, அந்த பொண்ணு போயிட்டு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ஒரு நிமிஷம் கம்மன் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பனிப்பெண்ணை எடுப்பி என்ன பண்ணாங்க, கையில ஆயில்மெண்ட்லாம் வச்சு விடுறாங்க. இளவரசி இது என்ன இளவரசின்னு கேட்க ஹீரோயின் என்ன இளவரசிலாம் கூப்பிடாத, தயவு செஞ்சு அமைதியாரு, பாவம் நீயே வந்துட்டு கையில இந்த மாதிரி காயத்துல இருக்க, எதனாலமா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்ல இல்ல உள்ள வந்துட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த வந்து லைட்டரை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லைட்டரை கொடுக்க இது என்னதுன்னு கேட்க இதனால வந்துட்டு நெருப்பு வரும், ரொம்ப ஈஸியா வந்துட்டு நீ விளக்கெல்லாம் ஏத்திக்கலாம் ஓகேவா, நீ கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்ல லைட்டரை இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஜாலியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹே இது என்ன அதிசயமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறாங்க பரவாயில்ல ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஆக்சுவலி அந்த பனிப்பெண்ணை அனுப்புனதே நம்ம ஹீரோடைய அம்மா குயின் தான். ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு அப்படியே நைட்டோட நைட்டா கொலை பண்ண பார்த்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பனிப்பெண்ணை திட்டிட்டு இருக்காங்க, உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண முடியலையா, ஆக்சுவலி இவகிட்ட தான் வந்துட்டு கொலை பண்ண சொல்லவும் ஆல்ரெடி அதாவது ஃபர்ஸ்ட் இருந்தாங்களே நம்ம ஹீரோயினோட இடத்துல ஒரு பொண்ணு பிரின்சஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணையும் இவங்கள தான் இந்த பொண்ணை வச்சுதான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயின் கொடுத்தா லைட்டை காமிக்க உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க, இது என்னது இந்த பொருள்லாம் பாக்குறப்ப ஏதோ சூனியக்காரிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கே பொருள்னு சொல்லிட்டு நம்ம ராணியும் ஃபேரியும் யோசிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை நல்லா வேலை வாங்கிட்டு அதாவது நம்ம உலகத்துல இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற நம்ம ஹீரோயின் யோ என்கிட்ட இருந்து ஸ்நாக்ஸும் வாங்கிட்டேன், உன்னுடைய ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு பார், யார் ரூம்லாம் தம்மு தோண்டு ரூம் கிளீன் பண்ணிடுவேன், உன் ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு என்னால வந்துட்டு கிளீன் பண்ண முடியல, எனக்காவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் குடியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஸ்நாக்ஸ் தூக்கி போட வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் தான் இப்ப எல்லாத்தையும் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள யாராவது கிளீன் பண்ண வந்தா வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட வீட்டை பாத்துருவாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்தது நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு இருக்கா, அங்க நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோயினை மெஜஸ்ட்ரி வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டு வணக்கத்தை போட நம்ம ஹீரோயின் யோ இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைல் ஓகேவா ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல இல்ல நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா ரூல்ஸ்க்கு வந்துட்டு எதிரா இருக்கும்னு சொல்ல ரூல்ஸே நீங்க தானப்பா உருவாக்குனீங்க என்ன ரொம்ப ஓவரா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்ல அந்த இடத்துல அந்த பனிப்பெண் வந்து இப்போ வந்து நீங்க எங்க கிட்ட சின்னதா வந்துட்டு விளக்கேற்றதுக்கு ஒரு பொருள் கொடுத்தீங்களே அந்த மாதிரி பெரிய விளக்கேற்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் உடனே டார்ச் லைட்டை எடுத்து காமிச்சு எதுக்கு விளக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க, இந்தாங்க இதுக்கு பேர் தான் டார்ச் லைட், இதுல நல்லா வெளிச்சம் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பனிப்பெண் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி வரான், இவன் அரண்மனையோட மந்திரவாதி போல இருக்கு. இவன் என்ன பண்றா, என்ன இந்த மாதிரி வேடான பொருள்லாம் நீ வச்சிட்டு இருக்கா, நீ என்னமோ வந்துட்டு எங்களை பாக்குறப்ப ஏதோ பிரின்சஸ் மாதிரி எல்லாம் நீ தெரியல, நீ வந்துட்டு ஒரு சூனியக்காரி தானே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சூனியக்காரி பட்டத்தை கொடுக்க நம்ம ஹீரோ யோ இது வெறும் டார்ச் லைட் தானையா, இது ஒன்னும் சூனியக்காரி எல்லாம் கிடையாது நான் ஒண்ணும் அப்படின்னு சொல்ல இப்ப நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோக்கே தெரியாம ஹீரோயின் மேல சூனியக்காரி வந்துட்டு பழியை போட்டு விட்டு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க நம்ம குயின், அதாவது ஹீரோடைய அம்மா. இப்ப ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒரு சூனியக்காரி தான் ஒழுங்கா நீ செத்துருன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா நான் சூனியக்காரெல்லாம் கிடையாது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயின் கதறிட்டு இருக்க. மத்தவங்க அதாவது வந்துட்டு அரண்மனையில இருக்க மத்தவங்க எல்லாருமே ஹீரோயினை உண்மையாவே சூனியக்காரின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப ராணி வேற நம்ப வச்சிட்டாங்களே, ராணி பேச்சு கேட்டுதானே ஆடும். உடனே இந்த ஃபேரி பொண்ணு ஹீரோ வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை வந்துட்டு தூக்கல போட்டுருங்க இல்லைன்னா ஹீரோ வந்து காப்பாத்திடுவான்னு சொல்ல ஹீரோயின் உடனே யோ நிப்பாட்டுங்க நான் ஒண்ணு சூனியக்காரியெல்லாம் கிடையாதியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய குழந்தை என் வயித்துல வளருது, நீங்க என்னன்னா என்ன இந்த மாதிரி சூனியக்காரின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றீங்களே, நான் சூனியக்காரெல்லாம் ஒண்ணும் கிடையாதியா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்ல ஆனா வந்துட்டு ராணி கேட்கிற மாதிரி இல்ல ஹீரோயினுடைய காலுக்கு அடியில இருக்க சேரை இழுத்துற சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய கால்ல இருந்து சேர் போக நம்ம ஹீரோயின் அங்க கதறிட்டு இருக்காங்க. கரெக்டா லாஸ்ட் நேரத்துல ஹீரோ வந்துடுறாப்ல, வந்து கரெக்டா நம்ம ஹீரோ அவரோட வாளை யூஸ் பண்ணி அப்படியே பறக்க விட்டு ஹீரோயினுடைய அந்த கைத்தை அறுத்தும் விட்டுறாங்க. அப்படி போய் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்திட்டு ரெண்டு பேருடைய வந்துட்டு சீனும் கொஞ்சம் ரொமான்டிக்கா மாறுது. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு நல்ல வேலை கடைசி நேரத்துல வந்து என்ன காப்பாத்தின இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா உங்க அம்மா வேலை ஸ்டெப் மதராலன்னு சொல்ல இந்த ஃபேரி பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை அங்க வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோடைய அம்மா குயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சூனியக்காரி ஒழுங்கா நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே இல்ல இந்த பொண்ணு சூனியக்காரிலாம் ஒண்ணும் கிடையாது அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல நீ என்னையே எதிர்த்து பேசுறியா,
சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மா அனுப்புறாங்க பாருங்க. ஹீரோ அந்த சோல்ஜரையே அடிக்கிறதுக்காக வந்துட்டு கத்தி எடுக்க ஹீரோயின் இங்க பாரு நீங்க சண்டை எல்லாம் போட தேவையில்ல, இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் ஒன்னும் சூனியக்காரி கிடையாது, நான் ஒரு ஃபேரி, நான் ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றாங்க பாருங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு, ஆனா இப்போ அதை காமிக்கிறதுக்கு எனக்கு சார்ஜ் இல்லைன்னு சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன தேவதையா நீங்க தேவதையா இல்லையே நீங்க சூனியக்காரி தானே அப்படின்னு சொல்ல இப்போ உடனே வந்துட்டு ஹீரோயின் இங்க பாருங்க என்கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு, எனக்கு சார்ஜ் வேணும், அதனால நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராணி கிட்ட சொல்ல ராணி உடனே வந்துட்டு நாங்க எப்படி உன்னை நம்புறதுன்னு சொல்ல இங்க பாருங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வரலன்னா வேணா ஹீரோக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க, ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த ஃபேரி பொண்ணு என்ன பண்றா, ராணி வேணாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா இவ ஓடி போயிடுவான்னு சொல்ல ராணி என்ன சொல்றாங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இவ வரல ஓடி போயிட்டானா இவ ஒரு சூனியக்காரி தானே அர்த்தம், அதுக்கப்புறம் நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உன்னை யார் என்ன தடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா ராணி சொல்ல ஃபேரியும் சரி ஓகே இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 3 இதை ஏற்றி வைக்கிறாங்க, இந்த 3 வாசனை வத்தின்னு சொல்லுவாங்களே அதை ஏற்றி வச்சு இந்த வத்தி அணையத்துக்குள்ள நீ வரணும்னு சொல்ல ஹீரோயின் ஓகே நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோயினுடைய வீட்டு சாவியை கொடுக்குறாரு, கதவை திறந்துட்டு நீ வெளியே போய் நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, வந்து தயவுசெய்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே ஆனா இதை வெளியே சொல்லல பாக்குறாரு, ஆனா நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்துருவேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்குள்ள குடுகுடுன்னு அதாவது நம்ம ஹீரோடைய ரூமுக்கு தான் போறாங்க. டைமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு, லாஸ்டா 7 நிமிஷம் ஆயிடுது, இப்ப ஹீரோயின் வரவே காணும், வத்தியும் லைட்டா அணைஞ்சுக்கிட்டே வர அந்த ஃபேரின்ற பொண்ணு செம்மையா குஷி ஆயிட்டு இருக்கான், ஹீரோவை நம்ம தாண்டா கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் போன சூனியக்காரி வரவே இல்ல, அப்ப அவ தேவதெல்லாம் கிடையாது, அவ ஒரு சூனியக்காரி தான் உண்மையாவே, அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபேரியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க பாருங்க. ஹீரோ இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்க, நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேரின்ற பொண்ணு என்ன பண்றா ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்ல அவங்களும் சரி ஓகே போன ஹீரோயின் வரல வந்தா அப்படின்னா இதுக்கப்புறமா டைம் தான் முடிய போகுது, இதுக்கப்புறம் வந்தானா அவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து நம்ம அவளை கொண்டுடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். லாஸ்டா 9வது நிமிஷத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. அதுவும் பாருங்களேன் என்ன மாதிரி நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்துட்டு சும்மா ஜாலியா வந்துட்டு இந்த ஃபேரியோட லைட்ஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ பாக்குறாங்க, உண்மையாவே நீ ஃபேரி மாதிரி இருக்கு தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் யோ என்னுடைய உலகத்துல இருந்து நான் உனக்காக காப்பாத்துறதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ கவலைப்படாத உன்னை நான் காப்பாத்தே தருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆவ ஹீரோயின் அந்த லைட்டை வச்சு ஹீரோடைய அம்மா கிட்ட நான் தான் ஃபேரி ஓகேங்களா நீங்க நம்பலனா நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா வானத்துல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி மேஜிக் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க செட்டப்போட தான் வந்திருக்காங்க, ஏன்னா அவ்வளவு லேட்டா வந்தவங்க கம்மனா வந்திருப்பாங்க, ப்ரொஜெக்டர் எல்லாம் ஆன் பண்ணி ஹீரோயின் ஒரு குட்டி டெமோ வீடியோ மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த வீடியோவை ப்ரொஜெக்டர் மூலமா ஆன் பண்ண அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு ஃபேரி குயின் வந்திருக்க மாதிரியே வந்துட்டு காமிக்கிறாங்க. இப்போ அந்த ஃபேரி குயின் இவங்க தான் ஃபேரி ஓகேங்களா, இவங்களுடைய பேர் தான் லில்லி ஃபேரி அப்படின்னு சொல்ல இப்போ உடனே அந்த ஃபேரி பொண்ணு இருக்கா தெரியுமா அவ என்ன பண்றா ஐயோ இவ உண்மையாவே ஃபேரியான்னு கேட்க இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்க இங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க அந்த வண்டியோடைய ஹெல்ப் மூலியமா. இப்போ அங்க இருக்கவங்க பாக்குறவங்க எல்லாம் ஐயோ இவங்க உண்மையாவே ஃபேரி தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. பிளஸ் அந்த மந்திரவாதியை நம்பிட இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேரி என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் உனக்கு அடி பண்ணியணும், அப்படி மட்டும் இந்த ஃபேரி லில்லி ஃபேரிக்கு மட்டும் நீங்க அடி பண்ணியிலன்னா உங்களுடைய நாடுல வந்துட்டு யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் நோய் வந்துரும் சொல்ல இப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே ஐயோ ஃபேரி நீங்க சொல்றதே நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு ஒரு இதுவும் கொடுக்குறாங்க ஒரு மெசேஜையும், இங்க பாருப்பா நீ இந்த லில்லி ஃபேரிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் வந்துட்டு அந்த ஃபேரி பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா கிட்ட என்ன இந்த பொண்ணு உண்மையாவே ஃபேரியான்னு கேட்க ஹீரோடைய அம்மா வாயை மூடு உடனே ஜெனரலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஏய் செம்ம காமெடி இல்ல, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி லைட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு உங்க காலத்துல இருக்கவங்களாம் அடி பண்ணிடுறாங்க வேற லெவல் காமெடியா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாருப்பா நீ லேட்டா வந்தோடனே நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, சரி ஓகே இதுக்கப்புறமா உன்னோட வீட்டு சாவி நீயே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ வெளியே போயிட்டு கூட வரலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்ல ஹீரோயின் உண்மையாவா அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல நீ எழுதலையே இங்க வந்து வெளியே போக கூடாதுன்னு எழுதுனேன்னு சொல்ல ஹீரோ உடனே பரவாயில்ல நீங்க வந்து வெளியே போலாம் எனக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் கால் பண்ணா ஹீரோயின் கடுப்புலே கால் அட்டென்ட் பண்ண ஹீரோயினோட எக்ஸ் லவர் இங்க பாரு ஸ்கூலோடைய ரீயூனியன் ஃபங்க்ஷன் வருது உடனே நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டென்ட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாங்க, இல்ல நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் லவர் காலை கட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ் லவருடைய சோஷியல் மீடியா பக்கம் போனா ஹீரோயினோட எக்ஸ் லவரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கடுப்பாயி நான் அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்து கடுப்பாகணுமா இதான் உங்க ஆசையான்னு சொல்லிட்டு போனை கீழே தூக்கி போட ஹீரோ உடனே என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய
ஐடல் போட்டோவான நம்ம ஹீரோடைய போட்டோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஐடியா வந்துச்சு போல இருக்கு. இப்ப ஹீரோ வெளியே கூட்டிட்டு வராங்க. ஹீரோ அங்க இருக்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறான். ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோவை எங்க கூட்டு வந்திருக்காங்கன்னா ஷாப்பிங்க்கு தான். ஹீரோக்கு வகை வகையா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ஜெலஸ் படுத்தலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரியே இங்கே வந்துட்டு இப்ப ஐடல் ஹீரோ ஒருத்தவர் இருக்கா இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண பார்க்க ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு வராரு. எதுவுமே செட் ஆகல. லாஸ்டா நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ் போட்டு வர ஹீரோயின் செம்மையா இருக்குயா, வேற லெவல் யா, வாயா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போவாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நான் அழகா இருக்கனான்னு கேட்க ஹீரோ உடனே நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் நான் சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கல, மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோவும் மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏறினா இல்லையா, ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் கார் டிராவலிங் இல்லையா, சோ ஹீரோக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் ஹே பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு ஜஸ்ட் வந்துட்டு நீ குதிரையில போற மாதிரி தான், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க போய் இறங்கின உடனே ஹீரோக்கு வாந்தி வந்துட்டு போயிட்டு லபக்குன்னு வாந்தி எடுத்துட்டு இருக்க ஹீரோயின் அச்சோ என்னையா இது வாந்தி எடுத்துட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோவால ஒண்ணும் முடியல. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் ஃபுல்லா வாமிட் ஆயிடுச்சு வேற. ஹீரோயின் உடனே வந்துட்டு சரி ஓகே வீடு நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போலாம் வா, ஃபங்க்ஷன்லாம் எதுவும் அட்டென்ட் பண்ண வேணாம்னு சொல்ல ஹீரோ உடனே நீ தானே சொன்ன உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ஜெலஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வா நம்ம பரவாயில்ல போலான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி போறது வேணாம் விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் மேட் ஏய் என்னடி பண்றீங்க வாடி வந்துட்டு ரீயூனியன் ஃபங்க்ஷன் மேல தான் நடக்குது சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயின் நீங்க போங்க அந்த பின்னாடியே வரேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் போலான்னு பார்க்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துடுறாங்க இல்லையா, சோ ஹீரோ கிட்ட இங்க பாரு நீ இங்கே பத்திரமா வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ரீயூனியன் ஃபங்க்ஷன்ல சும்மா ஜஸ்ட் தலையை மட்டுமாவது காமிச்சிட்டு நான் வந்துடுறேன் ஓகேவா, நீ இங்கே இரு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ சொல்லிட்டு போவேன். ஹீரோ அப்படியே மல்லாக்க படுத்துறான். ஏன்னா ஹீரோவால சுத்தமா முடியல போல இருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட்டு வந்து மாஸ் பண்ணலான்னு பார்த்தோம் ஆனா ஒன்னும் முடியல. சரி ஓகே ஜூஸையாவது குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. போயிட்டு அங்க இருக்க ஒரு சோஃபால போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கூட படிச்ச ஒரு காலேஜ் மேட் வரான். இவன் வந்து பாத்தீங்கன்னா சரியான அரகுற பித்து போல இருக்கு. இந்த பித்து வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கிட்ட வந்து ஏய் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா என்ன ஞாபகம் இல்ல நான் அவனுடைய கிளாஸ்மேட்னு சொல்ல ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ்ல வரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வேணும்னே நம்ம ஹீரோயினை ஜெலஸ் படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வேற இல்லாம அந்த அரகுரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்தவங்க உட்காந்துருக்காலே அரகுற மென்டல் அந்த மென்டல் பையன் வர ஹீரோயின் கிட்ட அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் தானே பத்தியா இப்ப பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாரு அந்த உன்னோட ஃப்ரெண்டு கூட அவன் நல்லா ஜாலியா இருக்கான் நீ வா நீ நானும் டான்ஸ் ஆட போலான்னு சொல்ல ஹீரோயின் கையிடுறா வெண்ணன்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஏய் இதான் அவனோட பாய் ஃப்ரெண்டா ரொம்ப அழகா இருக்கா உங்க ரெண்டு பேருடைய பேர் செம்ம செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடுப்பேதான். ஹீரோயின் இது ஒண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேணும்னே ஹே இங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இதுதான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டாப்பா கரண்ட் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து அசிங்கமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த அரகுரன் மென்டல் இருக்கான் இல்லையா அவனும் வந்துட்டு ஆமா நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் இன்னும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. ஹீரோயின் சரி ஓகே இங்க வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஐடல் ஹீரோ வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஐடல் ஹீரோ தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதாவது நம்ம ராஜா ஹீரோ தான் தெரியாது. இங்க இருக்க ஐடல் ஹீரோவும் நம்ம ராஜா ஹீரோவும் உடைய முகமும் ஒரே மாதிரி இல்லையா. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு போவேன். ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல போவேன். ஹீரோயின் டே எப்படா ட்ரெஸ் மாத்தனன்னு கேட்க ஒன்னும் இல்ல கார்ட்ஸ்லாம் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல உமீன் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அமைதியாயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்லி கொடுத்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சீக்கிரமாவே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது இவங்க தான் சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல அவ்வளவுதான் அங்க இருக்கவங்களுடைய மூஞ்சியே சுருங்கி போயிடுது. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படியே அசிங்கத்துல கூனி குறுகி நிக்க எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல நெருங்கி வர ஆனா அப்படியே கட் பண்ணா காருக்குள்ள காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேற லெவல் மாஸ் பண்ணிட்டு தெரியுமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே நீ எனக்கு அரண்மனையில எவ்வளவு ஹெல்ப் பண்ற நான் உனக்கு இதை பண்ணா என்னன்னு சொல்ல ஹீரோயின் எப்பா மறுபடியும் வாங்கி எடுத்து தொலைச்சிடாதுன்னு சொல்ல ஹீரோ இல்ல பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டான். இப்ப ஹீரோயின் ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வராங்க. சோ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறான். ஐயோ எவ்வளவு விளக்குகள் இங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டுட்டு சரிவா நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது என்ன டிஷ்ன்னு கேட்க நம்ம ஹீரோயின் இது என்னுடைய ரொம்ப வந்துட்டு ஃபேவரட்டான ஒரு டிஷ் சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு இல்ல எனக்கு வேணான்னு சொல்றான். ஆனா கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கிற ஹோட்டல்ல இருக்க மொத்த சாப்பாடையும் ஒத்த ஆளா தின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் டே வேணான்னு சொல்லிட்டு இத்தனை தட்டு காலி பண்ணி வச்சிருக்கேடான்னு சொல்ல அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே போயிட்டு கேம்லாம் விளையாடுறாங்க. இந்த பிக் பொம்மை வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா அந்த பொம்மை வந்துட்டு எடுக்கிற கேம். சோ அதெல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே
பேருமே செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு போனா அங்க போனா ஏகப்பட்ட ரேட் இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இப்ப வேலைக்கும் போல காசும் இது இல்லையா. சோ ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்லப்பா செம்ம ரேட்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே சரி உனக்கு எதெல்லாம் இங்க பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் பிடிக்கலன்னு சொல்ல மத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஹீரோ பில்லு போட்டுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஐயோ வெஜஸ்டி ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா எவ்வளவு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க எனக்கு இதெல்லாம் என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம குஷியில வீட்டுக்கு வந்தேன். ஹீரோ கிட்ட உனக்கு சமைச்சு தரவான்னு கேட்க ஹீரோ உடனே இப்பதானப்பா வெளியே சாப்பிட்டோன்னு சொல்ல அட அதெல்லாம் தீனிப்பா நான் இங்க உனக்கு சூப் செஞ்சு தரேன் செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு சமைக்கிறதுக்காக போறாங்க. சோ இப்ப ஹீரோயின் சமைச்சிட்டே இருக்கவங்கள நீ பார்த்தல அந்த பார்ட்டில அவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் 5 வருஷம் லவ் 5 நிமிஷத்துல என் ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்து அவனை கூட்டிட்டு போயிட்டா ஒன்னும் இல்ல ஒரு சில்லி ரீசன் என்கிட்ட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவனை விட்டு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவங்கள சூப் வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணில் பட்டுடுது. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா கண் கலங்குறாங்க பாருங்க. ஹீரோ உடனே மை குயின் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக கண் கலங்குறீங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னும் இல்லப்பா இது வந்துட்டு என் கண்ணில் அடிச்சிச்சு அதனால தான் சொல்ல உடனே ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கிட்ட எங்க பாருங்க குயின் நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது இதுக்கப்புறமா எதுக்குமே அழுவாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு பாருங்க. ஹீரோயின் அப்படியே உருகிடுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு அவங்க ஐடல் மாதிரி இருக்காங்க இல்லையா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி போயிட்டு ஒன்னும் இல்ல ஜஸ்ட் கண்ணில் இது பட்டுருச்சு அவ்வளவுதான் நீ ரொம்ப எமோஷனல் ஆகாதுன்னு சொல்ல கட் பண்ண அரண்மனையில காமிக்கிறாங்க. குயின் அதான் நம்ம ஹீரோவோடைய அம்மா அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஜெனரல் வந்துட்டாரா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபேரின்றது என்னால் நம்பவே முடியல அந்த பொண்ணு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவளை அழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா முடிவு பண்ணி அந்த மந்திரவாதியை கூப்பிடுறாங்க. அந்த மந்திரவாதி இல்லையே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உண்மையான ஃபேரி ஆச்சு அவங்களை நம்ம ஏதாவது பண்ணா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அப்ப அங்க ஒரு வேலைக்காரி வந்து ஜெனரல் நாளைக்கு வந்துருவாருன்னு சொல்ல கட் பண்ண அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சோ அந்த ஜெனரல் சொல்றாங்க இல்லையா அவர் வந்துட்டு இருக்காரு செம்ம மாஸ் என்ட்ரி பண்றாரு பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு குதிரையில செம்ம வேகமா உள்ள வந்துட்டு என்ட்ரி ஆகாம அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த ஜெனரலை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க செம்மையா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரலை பார்த்து பயந்துட்டு இருக்கா. ஹீரோயின் காலையில எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்க்க ஹீரோ ஒரு கம்பல் இருக்கு டேய் கதவை திறடா ஏன்னா பண்ணிட்டு இருக்கா ரெஸ்ட் ரூம் திறடான்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு தான் பெருசா எதுவும் தெரியாது இல்லையா உள்ள போயிட்டு பாத்ரூம் கதவு மூடிக்கிட்டான் அவனால திறக்க தெரியல போல இருக்கு. ஹீரோயின் சைகை பண்றாங்க இப்படி வல அப்படி வல சீக்கிரமா தொலை ஐயோ எனக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டா வர பாத்ரூம் வந்து சீக்கிரம் கதவை திறடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோவால முடியல ஹீரோயினுடைய வந்துட்டு அந்த சைகை பார்த்து நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு திறக்கலான்னு பார்க்க ஆனா ஹேண்டில் கையோடய வந்துடுது நம்ம ஹீரோடைய கையோட ஹீரோயின் ஆட பாவி பையில என்னத்தடா பண்ணி தொலைச்சிட்ட எதை வேணாலும் அடக்கலாம் ஆனா இதை போய் அடக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா மறுபடியும் அரண்மனையில காமிக்கிறாங்க. சோ அரண்மனையில அந்த ஜெனரல் வந்தாரு இல்லையா அவருடைய இடத்துக்கு அவர் போறாரு. சோ அங்க போனவனே நம்ம ஜெனரலுடைய கையில ஏதோ ரிமோட் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இது அந்த காலத்துல ரிமோட்லாம் இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த ரிமோட்டை வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஆன் பண்றாரு. ஆன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு செவுரு இருக்கு ஆனா ஐயோ எங்க போற வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிச்சிட்டு இருக்காரு. என்ன வழியை பத்தி பேசாருன்னு தெரியல. இப்ப மறுநாள் காமிக்கிறாங்க ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வராரு. அங்க ஜெனரலை பார்த்தோன்னே அந்த ஃபேரி பொண்ணு செம்மையா வலிஞ்சிட்டு இருக்கா டீ போட்டுட்டு இருக்கா அந்த டீயே வந்துட்டு வழிஞ்சு விழுந்துட்டு இருக்கா அந்த கப்பை தவறி ஆனாலும் அந்த ஜெனரல் மேல இருக்க கண்ணை மட்டும் அவ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி அரண்மனைக்கு வந்தோடனே நீங்க விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேரின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அந்த பொண்ணு வந்துட்டு எங்களுக்கு என்னமோ விச்சுன்ற மாதிரி தான் தோணுது இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுடைய உண்மையான சுயரூபத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பொண்ணை நம்ம அழிச்சே தீரணும் அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல உடனே வந்துட்டு அது ஹீரோ வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாரு அந்த பொண்ணான்னு கேட்க உடனே ஹீரோடைய அம்மா இல்ல அந்த பொண்ணு கிடையாது அவ இது வந்துட்டு வேற ஒரு பொண்ணுன்னு சொல்ல இங்க பாருங்க அவகிட்ட ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அவளுடைய மந்திர தந்திரங்களை வச்சு இங்க இருக்கவங்க எல்லாருமே அவ கட்டுப்படுத்திட்டா அதனால வந்துட்டு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல ஜெனரலும் வந்துட்டு கண்டிப்பா சரின்னு சொல்ல இப்ப அந்த ஃபேரின்ற பொண்ணு தயவு செஞ்சு பத்திரமா இருங்கன்னு சொல்ல ஆனா நம்ம ஜெனரலும் அந்த ஃபேரின்ற பொண்ணை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு ஆனா அங்க இருக்கவங்க யாருமே அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெனரல் அங்க இருந்து வெளியே போறாரு. சோ நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட சரி ஓகே மெஜஸ்டி நான் அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போவேன். இந்த ஃபேரின்ற பொண்ணு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். ஹீரோயினுடைய லைட்டர் இருந்தது அந்த வேலைக்காரங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த லைட்டரை ஜெனரல் கிட்ட காமிச்சு இந்த கிராஃப்ட் ஹீரோயின் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் கிட்ட கொடுக்க அந்த ஜெனரல் வந்துட்டு அந்த கிராஃப்ட் அதாவது அந்த லைட்டரை வாங்கலான்னு சொல்லிட்டு போறாரு பாருங்க. 2 பேருடைய கையும் டச் ஆயிடுது 2 பேருமே வெக்கப்பட்டு திரும்பி நின்னுக்கிறாங்க. இது என்ன கதைன்றது தெரியல. ஆக்சுவலி இந்த மாதிரி கை டச் பண்ணா இந்த பொண்ணு ஏன் சிரிக்குதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல இருக்கு. இப்போ உடனே வந்துட்டு அந்த ஜெனரல் சரி ஓகே நாங்க அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போவேன். உடனே இந்த ஃபேரின்ற பொண்ணு மறுபடியும் ஜெனரல்ல நிப்பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பத்திரமா இருங்க அவரு வந்துட்டு ஒரு விச்சு அவ வந்துட்டு எல்லாருமே மயக்கிடுறா அவளுடைய பவர்ஸ் எல்லாம் வச்சு அதனால நீ கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சொல்ல ஜெனரலும் வந்துட்டு கண்டிப்பா நான் பத்திரமா இருக்கேன் நீங்களும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இப்ப ஜெனரல் போன உடனே இந்த ஃபேரி பொண்ணுடைய மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடுச்சு. இப்ப ஜெனரல் என்ன பண்றாரு நம்ம ஹீரோயினை கடத்திடுறாரு. ஹீரோயின் ஏதோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. கடத்தி கொண்டு போய் வந்துட்டு
வந்துட்டு கட்டி வைக்க ஹீரோயின் ஹே நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் ஃபேரி குயின், என்ன எப்படி இங்க இந்த இடத்துல நீ கடத்திட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினுடைய லைட்டரை காமிக்க ஆமா இது என்னோட இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற ஒரு பொருள்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட், அந்த ஜெனரல் இருக்கார் இல்லையா அவரு நம்ம உலகத்துல இருக்க சிகரெட்டை எடுத்து அந்த லைட்டரை ஆன் பண்ணி குடிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் டேய் நீயும் அப்ப என்னோட உலகத்தை சார்ந்தவன் தானா, நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க உடனே அந்த ஜெனரல் வந்துட்டு ஆமா நானும் உன்னோட உலகத்தை சார்ந்தவன் தான், இது லைட்ருன்றது எனக்கும் நல்லா தெரியும், ஒழுங்கா இப்ப நம்ம தமிழ்ல பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கார்டுன்னு சொல்லிட்டு காமிக்க இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கார்டை பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த ஆளை பார்த்துட்டு ஏய் நீங்க என்னோட பாஸ் தானேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு பேங்க் கரப்ட் ஆனதுனால உங்களோட வேலை போச்சு இல்லையா, சோ இவர் தான் நம்ம ஹீரோயினோட பாஸ் போல இருக்கு. ஓ நீங்க தான் என்னோட பாஸா அப்படின்னு சொல்ல நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சைகை காமிக்கிறாரு. ஹீரோயின் என்னது இது எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோயினோட பாஸ் என்ன பண்றாரு ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த அதை முதல்ல சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் ஒன்றும் இல்லை ஒரு நாள் நான் வந்துட்டு வேலை போயிடுச்சு அன்னைக்கு நைட்டே செம்மையா குடிச்சிட்டு பாத் டப்ல படுத்து கிடந்தேன்னா அப்போ வந்துட்டு ஒரு இடி சத்த மாதிரி ஒன்று கேட்டுச்சா உடனே வந்துட்டு என்னோட வீட்டில் இருக்க செவரு பொழந்துக்குச்சு. அப்போ பொழந்து பார்த்தா இந்த ரூம் எனக்கு தெரிஞ்சது ஹீரோடைய ரூம்னு என்ன செவரு பொழந்துச்சா சரி ஓகே ஓகே சீக்கிரமா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கட்ட ஊத்து விடுறா வெண்ண அப்படின்ற மாதிரி பார்க்க சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய அந்த அந்த டிரைவிங் பண்ற ஒரு இது மாதிரி இருந்தது இல்லையா, ஸோ அந்த கிராஃப்டும் பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய அந்த கேமராவும் ராணி கிட்ட கிடைக்குது. ஸோ ராணி உடனே அதை பார்க்குறாங்க. ஓ இதை வச்சுதான் அன்னைக்கு அவ பறந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ராணி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, அவன் வந்துட்டு ஃபேரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு மாய வித்தை காமிக்கிறா, ஒரு மாயாஜால வித்தைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ராணி முடிவு பண்ண ஹீரோயின் வந்துட்டு பேச்சு வாக்கல உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய கம்பெனி பேங்க் கரப்ட் ஆனவுடனே ஸோ ஆக்சுவலி உங்க செக்ரட்டரி தானே அந்த காசை எடுத்துட்டு போனதுன்னு சொல்ல உடனே வந்துட்டு நீங்க எனக்கு 3 மாசம் சேலரியை கூட கொடுக்கணும் தெரியுமான்னு சொல்ல ஆமா ஆமா என்னோட செக்ரட்டரி தான் எடுத்துட்டு போனா ஆக்சுவலி வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணை வந்துட்டு நீ கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ நான் உனக்கு 3 மாசம் சேலரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு ஹீரோயின் செம குஷி ஆயிட்டாங்க. உண்மையாவ பாஸ் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சரி ஓகே கை வலிக்குது கொஞ்சம் அவுத்து விடுங்களேன்னு சொல்ல அட போமா கம்முனு முத அந்த இடத்த காமின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ் ஜெனரல் சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டு வர அங்க இருக்கிற ஒரு செடியை பார்த்துட்டு அந்த பாஸ் செம்ம சந்தோஷப்படுறாரு. இதுதான் டைம் மிஷின், இந்த மிஷினை நான் தான் கண்டுபிடிச்சேன், இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஆக்சுவலி வேலை போனப்ப எல்லாரும் ஆஃபீஸ்ல இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க, நான் இந்த செடி மட்டும் நல்லா இருக்கேன்னு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல அந்த செடிக்குள்ள தான் ஏதோ ஒரு டைம் மிஷின் இருக்கு போல இருக்கு, இல்ல அந்த செடி தான் டைம் மிஷினான்றது தெரியல. அந்த பாஸ் செம்மையா சந்தோஷப்பட்டு ஹீரோனுடைய கையை அவுக்கலான்னு சொல்லிட்டு கத்தி வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா கயிறு அவுத்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஜன்னல் அடிச்சு போட்டுட்டு என்னோட குயினே என்ன பண்ற நீன்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப கையில இருந்து அந்த ஜாடி கீழே விழுந்துருச்சு, விழுந்து செமையா உடஞ்சிருச்சு. இப்ப ஹீரோ கத்தி எடுத்து அந்த ஜன்னல்ல குத்தலான்னு வரக்குள்ள கரெக்ட் கூடவே அந்த டைம் மிஷினும் விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் அச்சிச்சோ ஹீரோ எதுவுமே பண்ணிடாத அவர் தான் என்னோட பாஸ்ன்னு சொல்ல அந்த டைம் மிஷின் வந்துட்டு கீழே விழுந்ததுனால பிளிங்க் ஆனிச்சு இல்லையா, ஸோ அந்த இடமே செம்மையா அதிர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அவர் தான் என்னோட பாஸ்ன்னு சொல்ல ஜெனரல் நீங்க என்ன பண்றீங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வேர்ல்டு சேர்ந்தவங்களான்னு கேட்க ஐயோ மெஜஸ்டி ஆமா அது ஒரு பெரிய கதை தயவு செஞ்சு வாழை மட்டும் கொஞ்சம் சுருட்டி வைங்களேன்னு சொல்லிட்டு ஜெனரல் சொல்ல கட் பண்ணா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோ அப்புறம் ஜெனரல்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்குறாங்க ஓ நீங்க தான் வந்துட்டு இந்த மிஷினை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க உடனே ஜெனரலும் ஆமா நான் தான் வந்துட்டு இந்த மிஷினை கண்டுபிடிச்சேன், இந்த மிஷினை வச்சுக்கிட்டு தான் நான் டைம் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே ஹோ அப்படா அப்படியான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்குறாங்க நீங்க இவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்துட்டு எதுக்கு அங்க ஜெனரல் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஜெனரல் என்ன சொல்றாரு ஆக்சுவலி வந்துட்டு எங்களால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்ன்றதுனால நான் ஒரு பர்சனலா ஒரு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சேன், அந்த மிஷினை வச்சுட்டு தான் இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் மாறி மாறி வந்துட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனா இப்ப என்னுடைய ரூம் கதவு மூடிக்கிச்சு ஏன்னா அது ஹீரோயின் கிட்ட வந்துட்டதுனாலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே ஜெனரல் கிட்ட ஆமா நீங்க வந்துட்டு ஒரு விதமான ஃபைட் பண்ணுவீங்களே அந்த மூசை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுவாங்களே அதை மட்டும் எனக்கு பண்ணி காமிங்களேன்னு சொல்ல அங்க போயிட்டு ஜெனரல் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் எனக்கும் இந்த டான்ஸ் தெரியும் போயிட்டு ஆட நம்ம ஹீரோ உனக்கும் இந்த மூவ்ஸ்லாம் தெரியுமா, இந்த மூவ்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்க எவ்வளவு பயப்படுவோம் தெரியுமா, இதெல்லாம் எதிரிக்கு ரொம்ப பயமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறமா உட்காந்து 3 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினே இப்போ ஜெனரலை பார்த்து கேட்குறாங்க ஆமா ஜெனரல் ஆக்சுவலி நீங்க வந்துட்டு அதாவது நீங்க என்னோட பாஸ், இந்த உலகத்துல நீங்க ரொம்ப பெரிய பணக்காரரு, அப்ப எதுக்கு நீங்க வந்துட்டு அங்க ஹீரோடைய உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜெனரல் வந்துட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அங்க பிடிச்சி போயிச்சோ யார் அந்த பொண்ணு உங்க வயசுக்கு ஏத்த பொண்ணுன்னா அங்க ஹீரோடைய அம்மா மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜெனரல் உடனே வந்துட்டு வாயை மூடுமா வாயை கழுவுமா ஹீரோடைய அம்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல அப்ப உங்களுடைய கிரஷ் யாரு ஜெனரல் சொல்லுங்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்க ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் என்ன பண்றாரு அதெல்லாம் இப்போதைக்கு முக்கியம் இல்ல விடுங்க
விடுங்க நான் அதை பத்திலாம் அப்புறமா சொல்றேன், அது ஒரு மிகப்பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் சிரிக்க அடுத்தது ஹீரோவுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அம்மா ஒரு வேலைக்காரங்க கிட்ட ஜெனரல் எப்படியோ வந்துட்டு ஹீரோயினை கடத்திட்டாரு, இதுக்கப்புறமா அவளால எந்த பிரச்சனையும் வராது, ஆனா வந்துட்டு நான் ஜெனரலை நம்பலாம்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிட்ட கேட்க அந்த வேலைக்காரி உடனே வந்துட்டு ஜெனரல் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க அவங்க பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜெனரல் சொல்லிட்டு எல்லாருமே ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வருது. சோ நம்ம ஹீரோ கிட்ட ட்ரூத்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஜெனரல் தான் क्वेश्चन கேக்குறாரு, உன்னுடைய கிரஷ் பேர் என்ன, உன்னுடைய மனசுல இப்ப எந்த பொண்ணு இருக்கா, ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஹீரோ அப்படியே லைட்டா நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஆமா எனக்கு கிரஷ் இருக்காங்கன்னு சொல்ல. அப்ப அந்த கிரஷ் பேர் என்னன்னு கேட்க ஹீரோ உடனே அட் டைம்ல 2 क्वेश्चनக்குலாம் ஆன்சர் பண்ண முடியாது, ஒரு क्वेश्चन தான் சொல்ல. அடுத்தது மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜெனரலுக்கு தான் क्वेश्चन வருது. ஹீரோயின் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீங்க டைம் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கிரஷ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் கிட்ட கேட்க இப்பதான் நம்ம ஜெனரல் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹீரோ இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காளே அந்த பிரின்சஸ் ஃபேரி, அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலுடைய வந்துட்டு இது கிரஷ் போல இருக்கு, அவ ரொம்ப அழகானவ தெரியுமா, அவளுக்கு செம்ம அறிவு, நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப தெரியுமா பார்த்தேன், வேற லெவல் பொண்ணு அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தப்ப ஒரு நாள் ஃபேரியை யதார்த்தமா இடிச்சிருப்பாரு. ஃபேரியோட கையில இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். உடனே ஃபேரி வந்துட்டு நீங்க தானே ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் தான் ஜெனரல்னு சொல்ல, நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமன்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் கேள்விப்பட்டேன், ஆனா நீங்க இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லா சண்டெல்லாம் போடுவீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரியும் ஜெனரலும் பேசிக்கிட்டே ஒரு திங்ஸை எடுக்க போறாங்க பாருங்க. 2 பேருடைய கையை டச் ஆயிடுது, 2 பேருமே முகத்தை திருப்பிக்கிட்டு வெக்கப்படுறாங்க. உடனே அங்க வந்து பிரின்சஸ் ஃபேரி குடுகுடுன்னு ஓடிட. அதுக்கப்புறமா இந்த பிரின்சஸ் ஃபேரி வந்துட்டு ஏதோ கார்டன்ல ஏதோ புதைச்சிட்டு இருப்பாப்புல இருக்கு, ஏதோ வந்துட்டு விதையை போட்டு அப்ப 2 பேருடைய கையும் மறுபடியும் டச் ஆகுது, மறுபடியும் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே திரும்பிக்கிறாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஜெனரலும் பிரின்சஸ் ஃபேரியும் லப்பர் பேண்டை வச்சு வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜெனரல் தான் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் ஃபேரிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. மறுபடியும் அவங்களுடைய கை டச் ஆக 2 பேருமே மறுபடியும் வந்துட்டு சடார்னு திரும்பிக்கிறாங்க. அதுக்கடுத்த சீன்ல குளத்துல வந்துட்டு கல்ல போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேருமே ஒரே கல்ல டச் பண்ண மறுபடியும் 2 பேருமே வந்துட்டு திரும்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்தை நம்ம ஜெனரல் சொல்றாரு. இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கேட்டுட்டு காமெடியா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்ல, அட இதுவும் ஒரு விஷயம் தாமா, அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல. சோ நம்ம ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குஷியாயிடுறாங்க. சோ அடுத்த சீன்ல வந்துட்டு அந்த ஃபேரி பொண்ணை தான் காமிக்கிறாங்க அரண்மனையில. அவ நம்ம ஜெனரலுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு எனக்கு நான் உங்களை எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனே எனக்கு அப்பவே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம ஜெனரல் வந்துடுறாரு. வந்துட்டு ஃபேரி உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி பொண்ணு கிட்ட கை நீட்ட அந்த பொண்ணுமே அந்த கிஃப்ட்டை வாங்க போறா பாருங்க. மறுபடியும் இவங்க 2 பேருடைய கை டச் ஆயிடுது. மறுபடியும் இவங்க எப்பயும் போல வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி நின்னுக்கிறாங்க. இது நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ ஜெனரல் சொன்னது உண்மைதான், என்னோட பாஸுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதுக்குள்ளே இந்த ஃபேரி பொண்ணுடைய மெய்டு வர உடனே நம்ம ஜெனரல் என்ன பண்ணாரு அந்த ஃபேரி கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட. ஹீரோயின் செம்ம பேர்ல இவங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேரி பொண்ணு அந்த வேலைக்கார பொண்ணு மேல வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. ஏன்னா அவளே நம்ம ஜெனரலை பார்க்கலான்ட்டு தான் வந்திருப்பாங்க, ஆனா அவ நடுவில் புந்து கெடுத்து விட்டுட்டாப்புல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய நாட்டுக்கு வரக்கூடிய கேட்டை யாரோ ஒருத்தவங்க திறக்க ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த கேட்டை திறக்க விடாம தடுக்கிறாங்க பாருங்க. ஆனா அந்த 4-5 சோல்ஜர்ஸையும் இடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு பொண்ணு என்ட்ரு ஆவரா. இந்த ஒரு பொண்ணு தான் போல இருக்கு அந்த கேட்டை திறந்தது. ஆக்சுவலி இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு தான் இவன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவளை எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் ஹீரோயின் மாதிரி தெரியல, ஆனா எல்லாரும் இவளை ஹீரோயின் மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல இப்போ உடனே அவன் என்ன பண்றா குயின் மதர் அதாவது நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன்னா நான் எங்க இருந்தேனே எனக்கு தெரியல, நான் ஒரு டெசர்ட்ல இருந்தேன், அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து இங்க டிராவல் பண்ணி வந்துட்டேன், எங்க என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க வர டக்குன்னு நம்ம ஃபேரி என்ன பண்ணா ஹீரோ இப்ப வேற ஒரு குயினை தேடிக்கிட்டான். அந்த குயின் வந்துட்டு சரியான வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது விச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவளுடைய பேச்சு தான் இங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டான்னு சொல்ல அவளுக்கா செம்மக்கு வந்துட்டு கடுப்பாயிடுது. அது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்றா அதாவது அந்த பொண்ணு அதை வந்து இப்ப புதுசா வந்தாலே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு என்ன பண்றா என்னை விட அவளுக்கு என்ன அவ்வளவு அழகு இருக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது அழிச்சு ஹீரோவை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்ல உடனே அந்த ஃபேரி பொண்ணு என்ன பண்ணா சோ உடனே வந்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்ப அந்த ஃபேரி பொண்ணு அவளுடைய வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்றா. ஏன்னா அவ போயிட்டு என்ன ஹீரோயினை பண்றான்றதுக்கு ஆக்சுவலி இந்த பொண்ணை இங்க வர வச்சதே வேற யாரும் கிடையாது, இந்த ஃபேரி பொண்ணு தான் போல இருக்கு. உடனே ஹீரோடைய அம்மா என்னுடைய எல்லா பொறுப்பையும் இப்ப நீயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபேரி பொண்ணை வந்துட்டு பாராட்ட இப்ப இந்த நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம ஹீரோவை தேடி தேடி வந்துட்டு இருக்கா. ஜெனரல் கண்ணு முன்னாடி சிக்கிட்டாரு. ஜெனரலை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கையா உயோ வேற ஸ்ட்ராங்கா வேற இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரலுடைய வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மாற தட்டி விட ஜெனரல் உடனே யாரு மேடம் நீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்ல நான் மட்டும் ஹீரோ பார்க்கலன்னா ஒன்னதான் தெரியுமா கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஜெனரல் பேண்ட் மொழிக்க அதுக்குள்ளே ஹீரோ இங்க வந்துடுறான். ஸோ ஹீரோ அங்க வந்தோடனே ஆமா ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சுட்டு நீ குயின்னு சொல்லிட்டு இருக்கியாமே, நீ வந்துட்டு என்னுடைய மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் ஹே நீங்க தான் அந்த குயின் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி பேச உடனே ஹீரோயினுடைய கையை பிடிச்சி அவனை அசுக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. ஹீரோ டக்குன்னு ஏன் குயின் மேல கை வைக்கிட்டு உனக்கு என்ன தைரியம், ஒழுங்கா ஹீரோயினோட கையை விடுன்னு சொல்ல ஹீரோயினோட கையே அங்க நசுங்கி போயிடுச்சு போல இருக்கு. இப்ப ஹீரோ கிட்ட இங்க பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்றது இல்லாம அந்த பொண்ணை வந்துட்டு கூட வச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணல இன்னும் 3 நாள்ல அப்படின்னா என்னுடைய வந்துட்டு அதாவது என்னுடைய நாட்டுல இருக்கவங்க உங்க மேல போர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜெனரலை திரும்பி பார்த்தேன். எனக்கு இந்த இடத்துல இருக்க செம போர் அடிக்குது, நம்ம எங்கேயாவது வெளியே வந்துட்டு ஊர் சுத்த போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே ஜெனரலை கூப்பிடுறா. நம்ம ஜெனரல் பயப்படுறாரு, ஐயோ இந்த பொண்ணு கூடயா, ஐயோ அப்படியா நானான்னு கேட்க ஆமாயா நீதாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜெனரல கூப்பிட்டு போவேன். ஹீரோயின் தன்னோட கைக்கு மருந்து தேய்ச்சிக்கிட்டே ஆமா அந்த பொண்ணு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா, இப்ப என்ன பண்ற போற, அந்த பொண்ணு தான் ரிட்டர்ன் வந்துட்டா இல்லையா, 3 நாளுக்குள்ள இப்படி பதில் சொல்லணும் மேமே, அந்த பொண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தேன் அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், உன் கை எப்படி இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பத்தியே பேச நம்ம ஹீரோ டக்குன்னு ஏன் உனக்கு அந்த பொண்ணை பார்த்தா ஜெலஸ் ஆகுதான்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு எனக்கு ஏன் ஜெலஸ் ஆகணும், நீ அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணணும்னு இருந்த, இப்ப அந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டால அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்ப அடுத்தது மார்க்கெட்ல காமிக்கிறாங்க அந்த ஃபேரி, அதுக்கப்புறமா ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஸோ இவங்க 2 பேருமே ஷாப்பிங் பண்ணிட்டு வர அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரல் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெனரல் அதை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஃபேரி பொண்ணு ஹெல்ப் பண்ணலான்னு போறா பாருங்க. ஆனா இப்ப ஜெனரலுடைய கையில இருந்து ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கீழே விழுந்தது. அதுல இருந்து அந்த ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடைய அந்த வளையல் ஒண்ணு ஒரு இது மாதிரி இருக்கு பேண்ட் மாதிரி அது கீழே விழுந்து உடஞ்சிடுது. உடனே இவங்க 2 பேரும் எடுக்கலான்னு போவா, டக்குன்னு அவங்க 2 பேருடைய கையும் டச் ஆகுது பாருங்க. ஐயோ என்னோட ஜுவல்ஸை போட்டு உடச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே இந்த ஃபேரி பொண்ணு என்ன பண்ணா ஐயோ ஜெனரல் நீ ஏதாவது அடிச்சுட்டு போறேன், அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் என்கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்கு நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல ஜெனரல் தான் அவனை உடைச்சாரா, பரவாயில்ல இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் உடைச்சதுக்குலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரூட்டு விட இதை பார்த்துட்டு இந்த ஃபேரின்ற பொண்ணு ஐயோ இவ ஹீரோயினை பிரிப்பான்னு பார்த்தா ஏன் லவரே என்கிட்ட இருந்து பிரிச்சுடுவா போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி பொண்ணு அங்க டென்ஷன் ஆகுறா. இதை பாக்குற நம்ம ஜெனரலும் புரிஞ்சுக்கிறாரு ஃபேரிக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 3 பேருமே சாப்பிட்றதுக்காக போறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு செம்மையா உட்காந்து வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே ஃபேரி கிட்ட போயிட்டு எனக்கு தண்ணி எடுத்துருவான்னு சொல்ல ஃபேரி அங்க இருந்து போவ நம்ம ஜெனரல் ஐயோ இந்த பொண்ணு கிட்ட என்ன தனியா விட்டு போயிடாதுன்னு சொல்ல இப்ப ஃபேரி தண்ணி எடுக்கலான்னு போறா பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேரி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஜெனரல் வந்து ஃபேரியை காப்பாத்திடுறாரு. ஆனா விஷயம் என்னன்னா நம்ம ஜெனரலுக்கு சண்டை போடலாம் தெரியாது, ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க அதாவது நம்ம வேர்ல்டுல இருக்க டான்ஸ் ஆடிதான் அங்க இருக்கவங்க எல்லாரையுமே பயமுறுத்துறாரு போல இருக்கு. இப்ப அந்த இடத்துல நின்னுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிங்க் ஜீஷோடைய வந்துட்டு மூவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இதை பாக்குற வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க ஐயோ ஜெனரல் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயங்கியே விழுந்துடுறாங்க. ஆனா இதுல என்னன்னா நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ நம்ம ஜெனரலை பார்த்துட்டு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிரா. ஐயோ நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, நான் கல்யாணம் பண்ணா இவரை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவே எடுத்துடுறா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு ஹீரோவை நான் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு இஷ்டம் இல்லை, அதனால நான் ஜெனரலை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஃபேரிக்கு அப்படி பகீர்னு ஆகுது. என்ன சொல்ற நீ ஜெனரல்லாம் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆவ. உனக்கு அம்மா நான் அவரை தானே கல்யாணம் பண்ணி கூட்டு போறேன்னு சொல்றேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நானும் ஹீரோடைய அம்மாவும் அப்புறம் தனியா ஆயிடுவோம்ல அதனாலதான் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நீங்க தனியா ஆகாம போங்க, எனக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் ஜெனரலை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சொல்ல உடனே ஹீரோடைய அம்மாவும் இப்ப என்னமா நீ வந்துட்டு ஜெனரலை கூட்டிட்டு போகணும்னு சொல்ற அவ்வளவுதானே, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இன்னும் 2 நாள்ல நானே ஜெனரல் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல அந்த பொண்ணு செம குஷி ஆயிட்டா. இந்த விஷயம் நம்ம ஜெனரலுடைய காதுக்கு போவ அங்க அவர் உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ அந்த பிரின்சஸ் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா, எனக்கு அதை பத்தி கூட பெரிய பிரச்சனை இல்ல, எனக்கு ஃபேரியை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபேரி என்னையே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் உடனே அப்ப ஃபேரியை கூப்பிட்டு எங்கேயாவது குடுக்குன்னு ஓடிட்டுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெனரல் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயினுமே நல்லா குடிச்சிடுறாங்க. இப்ப செம்ம போதையான நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படியே டேபிள் மேலே வந்துட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பெட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் நம்ம ஹீரோயினை பெட்ல போட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். பிளஸ் வந்துட்டு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அந்த நடுவில் அந்த திரை இருக்கும் தெரியுமா, நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா நடுவில் திரை இருக்கும் இல்லையா, அந்த திரையை நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டு தூங்க ஹீரோயின் போதையில நம்ம ஹீரோ மேலே பொதுக்கடின்னு கால் எடுத்து தூக்கி போட அந்த திரையும் கீழே விழுந்தது. ஸோ விழுந்தது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்குமே அதே ஒரு போர்வையா மாறிட ஹீரோயின் போதையில என்ன பண்ணாங்க ஹீரோ கிட்ட நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போதையிலே நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோவை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்ல ஹீரோக்கா செம்ம குஷி ஆயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஹீரோடைய கை மேலே தூங்கின ஹீரோவும் நம்ம ஹீரோனுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஆன்லைன் எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோ பக்கத்துல இருந்தோடனே நீ எப்படா என் பக்கத்துல வந்தன்னு கேட்க ஹீரோ நீ தான் என் பெட்ல படுத்திருக்க, ஒழுங்கா நல்லா
பாரு நேத்து நைட்டு நீ குடிச்சிட்டு செம்மையா அட்டகாசம் பண்ணன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ அப்படியா நான் என்ன பண்ணேன்னு கேட்க ஹீரோ உடனே என்ன அட்டகாசம் பண்ணியா என்னை யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னேன் என்னை கட்டிப்புடின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நீ வந்துட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேச்சு பேசின தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஐயோ நானும் அப்படி சொன்னேன் சரி ஓகே பட் இருந்தாலும் வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதப்பா ப்ளீஸ்பான்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து நம்ம ஜென்ரலும் வந்துட்டு ஓகே நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ஜென்ரல் பாஸ் நீயுமா இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு யார்கிட்டையும் இது சொல்லிடாதையான்னு சொல்ல உடனே நம்ம ஜென்ரல் சரி ஓகே 2 பேருமே ரெடி ஆகுங்க ராணி நம்மள கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் இவங்க எல்லாருமே ராணி கிட்ட போறாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா அந்த பொண்ணு ஜென்ரலை கூட்டு போறா இல்லையா ஸோ அதுக்காக ஏதோ சில சம்பிரதாயம் எல்லாம் பண்ணும் போல இருக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அதனால அந்த பொண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொல்ல இப்போ அவளை வழி அனுப்பதுக்காக தான் ராணி வந்திருக்காங்க ராணி என்ன சொல்றாங்க நம்ம ஹீரோயின் கேட்ட நீயுமே அந்த பொண்ணு கூட போயிட்டு வா ஏன்னா நீ தான் பெரிய ஃபேரி இல்லையா உனக்கு தான் நிறைய பவர்ஸ்லாம் இருக்கு அந்த வந்துட்டு சடங்கெல்லாம் போய் பண்ணிட்டு வான்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த பொண்ணும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து ஜென்ரலை கூட்டு போவாங்க போல இருக்கு ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியான்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் கண்டிப்பா போயிட்டு வரேன் நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவேன் ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி தோணுது நம்ம ஹீரோயின் போறப்ப ஹீரோக்கு லைட்டா கஷ்டமாவும் இருக்கு ஹீரோயின் இப்ப பல்லாக்குல போயிட்டே இருக்காங்க அந்த பொண்ணுடைய ஊருக்கு அதாவது நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறா அந்த பொண்ணு ஜென்ரலை கூட்டு போறா இல்லையா அந்த பொண்ணுடைய ஊருக்கு டாங்ஷன் என்ற ஊருக்கு போயிட்டு இருக்கு அப்ப பல்லாக்கு ஒரு இடத்துல நிக்குது ஹீரோயின் உடனே ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஃபேரின்ற பொண்ணு செம குஷியில இருக்கா ஸோ அப்ப அந்த பொண்ணுடைய மெய்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஜென்ரலை அந்த டாங்ஷன் பொண்ணு வந்துட்டு கூட்டிட்டு போயிடுச்சுன்னா எப்படி நீங்க வந்துட்டு ஜென்ரலை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்தா தானே நம்ம ஜெனரலில் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறா ஆக்சுவலி வந்துட்டு நடுவில் வழியில ஏதோ ஒன்று பண்ண போறாங்க போல இருக்கு நம்ம ஹீரோயினையும் அந்த டாங்ஸன்ன்ற பொண்ணையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் கை காலே புரியல என்னடா அது போனவங்க ஆளை காணும் இவ்வளோ நேரம் அவங்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க செம்மையா பதட்டமாயிட்டே இருக்கான் அவனுக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்கா இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டாங்ஷன் பொண்ணையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு யாராவது இருக்கீங்களா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா ஹீரோயின் நீங்க பாரு நம்மள வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணதே வந்துட்டு ஹீரோடைய அம்மா ராணி தான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நம்ப மாட்டேன்றா இல்ல குயின் மதர் மேல நிறைய வந்துட்டு பாசம் வச்சிருக்காங்க அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அட பைத்தியக்காரச்சி உண்மைடி நான் சொல்றது நம்படின்னு சொல்ல இங்க பாரு நீ வந்துட்டு ஒரு சரியான வந்துட்டு விச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் நீயும் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு எதிராக என்ன திருப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க ஆக்சுவலி இவங்க காட்டுக்குள்ள இருக்க காட்டு ராஜாவுடைய கஸ்டடி கீழே தான் இருக்காங்க போல இருக்கு இந்த 2 அடியாளுங்க இவனுங்க சோல்ஜர் போல இருக்கு இவனுங்க வந்து நாங்க ராணி கிட்ட இருந்து ஒருத்தவங்கள வந்துட்டு காசு கொடுத்து கேட்டோம் ஆனா வந்துட்டு நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க நான் இங்க காட்டு ராஜாவுடைய பையனான இளவரசனுக்கு ஒருத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனா அதுக்கு நீ செட் ஆக மாட்டேன் நீ செட் ஆவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அழகா இருக்காங்க இவங்களை நம்மளுடைய ராணிக்கு வந்துட்டு கொண்டு போய் இளவரசர் அதை வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ்க்கு கொடுத்தலாம் நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம டாங்ஷன் பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணக்குள்ள ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க அவளை எதுவுமே பண்ணிடாதீங்க அவளும் நானும் வந்துட்டு ஒன்னா இருந்தப்ப அவ என்னோட எதிரி தெரியுமா அவ என்னை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணியிருக்கா அதனால அவ என்னோட மெய்டா இருக்கட்டும் ப்ளீஸ் நான் சொல்றேன்ல தயவு செஞ்சு நம்புங்க உங்களுடைய இளவரசன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுங்களை ஏமாத்திட அவனுங்களும் சரி ஓகே நாங்க போயிட்டு இதை காட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க ஹீரோயின் இப்பயாவது புரியுதா ராணி எவ்வளவு கெட்டவங்கன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு நம்மள வந்துட்டு வித்துட்டாங்க இப்பயாவது தெரியுதான்னு கேட்க அவளுமே ஆமாமா அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோயினை காணோன்றதுனால படை எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள தேடுறதுக்காக போறான் இந்த விஷயம் ராணிக்கு தெரிய வர ராணி கிட்ட உடனே வந்துட்டு நம்ம ஃபேரி வந்துட்டு ஹீரோ போயிட்டு அவங்களை கூட்டு வந்தா என்ன செய்யறதுன்னு சொல்ல இல்ல நான் யார்கிட்ட விட்டுருக்கேன் காட்டு ராஜா கிட்ட அந்த காட்டு ராஜா வந்துட்டு என்ன பண்ணுவான் அந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தவனா அவனோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவான் இன்னொருத்தவங்களை வந்துட்டு அவங்க கொலை பண்ணி சாப்பிட்டு சூப் வச்சிடுவாங்க அதனால நீ ஒன்னும் கவலை எல்லாம் எதுவும் படாதுன்னு சொல்லிட்டு ஃபேரி கிட்ட இதுக்கப்புறமா நீ எனக்கு அப்புறமா ஒரு குயின் ஆகணும் நீ குயின் ஆனா அதுக்கப்புறம் நானும் ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க சந்தோஷப்பட்டு இருக்கா காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க ஹீரோ அவனுடைய படையவே கூட்டு வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் அந்த டாங்ஷன் என்ற பொண்ணையும் நிறைய நேரம் தேடிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம டயர்ட் ஆயிடுது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்போ ஒரு மெய்ட் வந்து ஹீரோ கிட்ட இந்தாங்க இந்த சூப்பு கொடுங்க தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க சூப்பு குடிங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெம்பு கூட இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயின் அங்க சாப்பிட்டாலோ இல்லையோ என்னன்னு தெரியலையே அவ என்ன பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மெய்டுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சிக்கன் பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இங்க வந்து தப்பிச்சு போனோம் இல்லையா அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஆக்சுவலி வந்துட்டு இந்த காட்டு ராஜாவுடைய அந்த கும்பல சேர்ந்தவங்க எல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவாங்களா என்னடா இது கூத்தா இருக்குன்னு தான் நமக்குமே இருக்கு இப்ப ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறம் அந்த காட்டு ராஜாவுடைய பையனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதுல இருக்கு அதனால ஹீரோயினை அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேரி வந்துட்டு என்ன பண்ணாங்க உட்காந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கா ஜென்ரல் அந்த இடத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி போறேனே உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு சோகமா இல்லையான்னு சொல்ல ஃபேரி உடனே அதான் ஹீரோயினும் அந்த டாங்ஷன் பொண்ணும் வரல அப்புறம் என்னன்னு கேட்க இல்ல இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்து தேடி போயிருக்கா இல்லையா கண்டிப்பா ஹீரோயினையும் அந்த டாங்ஷன் பொண்ணையும் கூட்டு வந்துருவாங்க அந்த பொண்ணு
பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா நான் ரிட்டர்ன் போக தானே போறேன்னு சொல்ல உடனே ஃபேரி வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம இவன் என்ன பண்ண டக்குன்னு உளறி விட்டுறா. இந்த மாதிரி வந்துட்டு அந்த காட்டு ராஜா கிட்ட போனவங்க யாருமே உயிரோட வரமாட்டாங்க, அப்படி இப்படி உயிரோட வருவாங்கன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஜெனரல் என்ன சொல்றாரு, என்ன காட்டு ராஜா கிட்டயா, அப்போ உனக்கு தெரியுமா உங்க காட்டு ராஜா கிட்ட தான் இருக்காங்களா, உண்மையை சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்க. ஆனா ஃபேரி வந்துட்டு இல்ல நான் ஏதோ தப்பா உளறிட்டேன்னு நினைக்கிறேன், அது தெரியாதனமா உங்க கார்ல அதாவது உங்க காதுல வேற ஏதாவது விழுந்திருக்கும், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல. ஆனா நம்ம ஜெனரல் வந்துட்டு அப்ப நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன் அவ்வளவுதானே, இத்தனை நாள் வந்துட்டு நான் உன்னை எப்படி எப்படியோ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டல, சரி ஓகே அந்த டாங்ஷன்ன்ற பொண்ணு வரலன்னா அந்த பொண்ணுடைய ஊருக்கு நானே வந்துட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெனரல் கோச்சுக்கிட்டு ஃபேரி கிட்ட போவேன். ஃபேரிக்கு கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு நில்லுங்கன்னு சொல்றதுக்குள்ள ஜெனரல் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஃபேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவ அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க காமிக்கிறாங்க, அதாவது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ஒரு மெய்டு கூட்டு போறதுக்காக வரா. இப்போ அந்த மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி எங்களுடைய கிரவுன் பிரின்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் படுத்த படுக்கையில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருக்கா. ஹீரோயின் அந்த மெய்டுடைய தலையிலே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்குன்னு எடுத்து அடிச்சு அதே இடத்துல மயக்கப்பட வச்சுட்டு அந்த கிரவுன் பிரின்ஸை போய் பாக்குறாங்க. அந்த காட்டுராஜாவுடைய பையனை அவனுக்கு ஏதோ உடம்பு செலப்பல இருக்கு. ஹீரோயின் அவனை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அது ஏதோ நார்மல் ஃபீவர் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவனை போட்டு செம்மையா போர்வெல்லாம் போத்தி வச்சு காத்தே போகாத மாதிரி வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தான் எப்பயுமே மருந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வச்சிருக்க டேப்லெட்டா அந்த காட்டுராஜாவுடைய பையனுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்க, அந்த மயங்கி போன அந்த மெய்டுடைய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு உடனே இந்த பொண்ணு கிட்ட வராங்க. அந்த டாங்ஷன் என்ற பொண்ணு கிட்ட வந்து வா ஃபர்ஸ்ட் முதல்ல இங்க இருந்து நம்ம தப்பிப்போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அங்க நாய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஃபேரின்ற பொண்ணு சரியா வந்து நம்ம இவர் ஜெனரல் கொடுத்தாலே ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ண அதுல குட்டியா ஒரு லெட்டர் இருக்கு. நான் இது வரைக்குமே உலகத்துல ஃபேரின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை, அழகுலையும் அழகு, அவங்க செம்ம அழகு, அறிவிலும் அவங்க ரொம்ப அழகு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நோட் மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஃபேரி கஷ்டப்படுறாங்க. ஐயோ ஜெனரல் நம்மள தப்பா நினைச்சிட்டாரு. உடனே ஜெனரல் கிட்ட ஹீரோயின் இருக்க இடத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஜெனரலை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மெய்டு கிட்ட சொல்ல ஜெனரலும் வந்து என்ன ஆச்சு ஃபேரி, என்ன சொல்லணும் என்கிட்ட, என்ன பேசணும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க. ஃபேரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, ஹீரோயின் இருக்க இடம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்க நாய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நாய் லொல்லுன்னு குறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அடியே நாயே குறைக்காத, தயவு செஞ்சு வாயை மூடு ப்ளீஸ், நாங்க தப்பிக்கணும் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாயோடைய சவுண்டை கேட்டு காட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்ட உடனே வந்துட்டு அந்த காட்டுராஜா இவ்வளோ கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டேன். அந்த இடத்துல கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோடைய டீம் வந்துடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம், என்னோட குயின் மேலே உங்களுக்கு கை வைக்க எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போவா. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா, என்ன இவனுக்கு சூப்பு வச்சு மணரு குடிச்சிருப்பானுங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே என் குயின் மேல கை வைக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்ல அங்க இருக்க காட்டுராஜா என்ன குயினா, அப்ப நீயும் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு கிங்கும் குயினுமான்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதுக்குள்ளே அங்க இருந்து ஒரு மெய்டு ஓடி வந்து நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் ஓடி எந்திரிச்சிட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல இப்ப எல்லாருமே கிரவுன் பிரின்ஸோட ரூமுக்கு போவேன். இப்ப ஹீரோயினை பார்த்து என்னடி பண்ண என் பையன் இந்த அளவுக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான், ஏகப்பட்ட மருந்துகளை நான் செலவு பண்ண, என் பையன் எந்திரிக்கவே இல்லை தெரியுமா, அதனாலதான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு சடங்கு பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா வந்துட்டு எப்படி அவன் எந்திரிச்சான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி வந்துட்டு அவனுக்கு ஜஸ்ட் உடம்பு தான் சரியில்லை, நீங்க தான் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அங்க பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம குயின் மதர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ண, உனக்கு குயின் ஆகணும்னு ஆசையே இல்லையா, ஏன் இந்த மாதிரி ஹீரோயின் இருக்கிற இடத்த நீ சொல்லிவிட்ட, ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஃபேரியை பிடிச்சி செம்மையா திட்டி விட்டுட. ஃபேரி அங்க வந்து வெளியே போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா ஃபேரிக்கு நம்ம ஜெனரலை பிடிச்சிருக்கா, ஆனா குயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை மூலமா தான் ஃபேரி வந்துட்டு குயின் சொல்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேரி அங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டு கிளீனிங் ரோபோ வந்துட்டு தெரியாதனமா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டு அதை நம்ம ஃபேரி பொண்ணு பார்த்தா இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவா. அப்ப நம்ம ஹீரோடைய ரூம்குள்ளேயும் இவன் நுழைஞ்சுதான். ஸோ நம்ம ஹீரோயினுடைய வீட்டையும் பார்த்துட்டு என்னது இந்த இடம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டு கதவை திறக்கிறா பாருங்க. ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்து செம்மையா ஃபேரி பயந்துடுறா. ஐயோ என்னது இது இப்படி இருக்கு, நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ அங்க ஷாக் ஆவ. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு மருந்து கொடுத்ததுனாலதான் தன்னோட பையன் எந்திரிச்சு உட்கார்ந்தான்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஹீரோயினுக்கு வணக்கம் போட்டுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, தெரியாம உன்னை வந்துட்டு நான் கில் பண்ண சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ என் பையனை காப்பாத்திட்டேன், எப்படிமா காப்பாத்தின, அந்த மருந்து மட்டும் எனக்கு கொடுமா, என் பையன் எந்திரிச்சு வர நடக்கணும்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் அதாவது கால்பால் மருந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இந்த மருந்தை நான் சாப்பிட்டா நானுமே வந்துட்டு பல நாள் உயிர் வாழலாமான்னு கேட்க ஹீரோயின் சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஜுரம் மருந்து மட்டும்தான், உங்களுடைய ஊர்ல யாராவது ஜுரம் வந்துச்சுன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கால்பால் மாத்திரை எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுக்க அவங்க அங்க பார்த்துட்டு இருக்கா. இங்க இந்த ஃபேரின்ற பொண்ணு ஹீரோயினோட வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறா. ஆனா அவளுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி தெரியாதனால ரோட்ல சுத்திட்டு இருக்கா. அங்க இருக்க ஒரு 4 குடிகார பசங்க நம்ம ஃபேரியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஃபேரி அங்க இங்கன்னு பயந்து ஓடுறா பாருங்க. அப்ப வந்துட்டு ஒரு
கார் வந்து கரெக்டா நம்ம ஃபேரி இடிக்க வர சரியா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜெனரல் வந்துடுறாப்ல. அவ்வளவுதான், நம்ம ஃபேரியை பிடிச்சி வந்துட்டு ஜெனரல் காப்பாத்திட்டே. இப்பதான் நம்ம ஃபேரிக்கு உயிரே வருது. ஐயோ தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க ஜெனரல், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஃபேரியும் நம்ம ஜெனரலும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெனரல் உனக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஜெனரல் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 உலகத்துடைய ரகசியத்தை மொத்தமா நமக்கு வந்துட்டு ஃபேரி கிட்ட சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க வழி அனுப்புறாங்க. சோ நம்ம ஹீரோயின் தானே அந்த இவருடைய காட்டுராஜாவுடைய பையனை காப்பாத்துன்னு சோ அப்படியே டாடா பாபா எல்லாம் சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நீ யாரோட உயிரையோ நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் மெடிக்கல் போயிட்டு வரேன், ஏகப்பட்ட மெடிக்கல் மாத்திரை எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன், நான் எல்லாமே உனக்கு எது எதுக்குன்னு சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய உலகத்துல இருக்கவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோ பாக்குறான். ஒரு குயின் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே நீ பண்ற, உண்மையாவே நீ ஒரு குயின் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. நம்ம அந்த ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னா ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த டாங்ஷங் பொண்ணு தான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த உலகத்திலேயே நான் தான் அழகான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் அழகான பொண்ணு, இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணா நீ இருக்க, எனக்கு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ரொம்ப ஆசை, நான் ஜெனரலையும் கூட்டு போற மாதிரி இல்ல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்னுடைய நாட்டுக்கு வான்னு சொல்லிட்டு லெட்டர்ல இருக்கு. இதை படிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஜெனரல் குயினை கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறமா எங்கேயும் போவாத ஓகேவா பத்திரமா இருன்னு சொல்ல நம்ம ஃபேரியை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்க. நம்ம ஜெனரலும் ஃபேரியும் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பாஸ் அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க 2 பேருமே வெக்கத்துல திரும்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ ஜெனரல் அதுக்கப்புறம் ஃபேரின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் ஃபேரியை டெரர் லுக்ல பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஜெனரல் என்ன சொல்றாரு, எல்லாம் உன்னுடைய ஒரு கிளீனிங் பண்ற ரோபோட்னால தான் தெரியுமா, இது வெளியே வந்தனால தான் ஃபேரிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல. இப்ப ஃபேரி என்ன சொல்றா, இந்த மாதிரி 2 உலகம் இருக்கிறத நான் சொல்ல மாட்டேன், இதை சீக்கிரட்டாவே வச்சுப்பேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, நீ குயின் மதரோட சேர்ந்திருக்க, என்னே நீ கொலை பண்ண எத்தனை தடவை ட்ரை பண்ணனா உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜெனரல் வந்துட்டு இல்ல, அவ வந்துட்டு இந்த மாதிரி குயின் பண்ண சொன்னனால தான் அவ வந்துட்டு எல்லா கட்லரிக்கும் வந்துட்டு அவ ஏற்படிஞ்சிட்டு இருக்கான், அவளை நீ மன்னிச்சிடுன்னு சொல்ல. ஓகே பாஸ் ஏதோ நீங்க சொல்றீங்க அதனால நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபேரி கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு போன் வருது. இந்த போனுடைய ரிங் சவுண்ட் கேட்டோடனே ஃபேரி பயந்துகிட்டு ஜெனரலை போய் கட்டி பிடிச்சிக்க. ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட நியூஸ் என்னன்னா ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சொல்லப்பல இருக்கு. ஹீரோயினை ஊருக்கு கூப்பிட்டு இருக்காங்க, ஹீரோவும் தான் கூட போயிட்டு இருக்கான். சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டி செம்ம அர்ஜென்ட்டா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹோம் டவுன்ல போய் பார்க்க பாட்டி அங்க நல்லா தான் இருக்காங்க. பாட்டி இந்த மாதிரி எனக்கு போன் வந்துச்சு, நீங்க நல்லா தான் இருக்கீங்களான்னு கேட்க, ஆஹா நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு பண்ணது உன்னுடைய அங்கிள் தான் போன் போல இருக்கு, சரி ஓகே ரொம்ப நாளா நீயும் வீட்டுக்கு வரல, அதனால தான் அங்கிள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட ஹீரோயினுடைய அங்கிள் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமா வீட்டுக்கு வர்றதுக்கான வழியே உனக்கு தெரியாதா, ஆமா யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ உடனே நான் தான் கிங்னு சொல்ல வரான் பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் கண்ணை காமிக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு இல்ல நான் வந்துட்டு ஒரு பியானிஸ்ட் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய வயல்ல நம்ம ஹீரோ அங்கிள் அதுக்கப்புறமா ஹீரோயின் இவங்க 3 பேருமே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அங்கிளை பார்த்து லைட்டா பொறாமப்படுறாரு. ஏன்னா அங்கிளும் நம்ம ஹீரோயினும் நல்லா பேசி சிரிச்சுட்டு பாண்டிங்ல இருக்கா. ஹீரோக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது, ஏன்னா இது இவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு பேசி சிரிச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஜெலஸ் ஆக பாட்டி என்ன செய்யறாங்க, நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்து யாருக்கோ போட்டோ அனுப்புறாங்க. இந்த மாதிரி என்னோட பேத்தி வந்துட்டா, ஊர்ல இருந்து வந்துட்டான், அது மட்டும் இல்லாம ஒரு ஹேண்ட்ஸமான பையனை கூட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய போட்டோவும் எடுத்து அனுப்ப இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயினும் அங்கிளும் பேசிட்டு இருக்கதை பார்த்து செம்மையா ஜெலஸ் ஆகுது. பாட்டி போட்டோ எடுத்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். பாட்டியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை துருவி கேள்வி கேட்கறாங்க, நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கியப்பா, நீ என்ன வேலை செய்யற, எங்க இருந்து வந்திருக்க, எப்படி எங்க வீட்டு பொண்ணு தெரியும்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போய் சாரி சொல்றாங்க. அதெல்லாம் எங்க பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைக்காதன்னு சொல்ல ஹீரோவும் சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. அடுத்தது பாட்டி குக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின்காக வந்துட்டு குக்கிங் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்றீங்களா பாட்டின்னு சொல்ல. பாட்டி உடனே கண்டிப்பா நான் உனக்கு சொல்லி தரேன்ப்பா, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், லைஃப்ல வேற அடுத்தது என்னப்பா பிளான் பண்ண போறேன்னு சொல்லி கேட்க. உடனே நம்ம ஹீரோ லைஃப்ல என்ன பிளான்னா எனக்கு புரியல பாட்டின்னு சொல்ல. நீ கல்யாண குட்டியெல்லாம் எதுவும் பண்ற மாதிரி இல்லையாப்பா, நான் என் பேத்தின்றதுக்காக சொல்ல, என் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நீ பேசாம என் பேத்தியவே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்ல. ஹீரோ கிட்ட உடனே வந்துட்டு இங்க பாருப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவளே தான் அவளுடைய லைஃப்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தா, தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தா,
அவளுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுப்பான்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு பாட்டி கிட்ட ப்ராமிஸ் பண்றான், கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் ஹீரோயின் கூட இருப்பேன் பாட்டின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண. அதுக்கப்புறம் பாட்டி குக்கிங்லாம் கத்து கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு காய்கறி எல்லாம் கழுவிட்டு வர சொல்ல நம்ம ஹீரோவும் போயிட்டு காய்கறி எல்லாம் கழுவிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய காதுல ஏதோ ஒரு லவ் சாங்ஸ் போட்டு நம்ம ஹீரோடைய காதுல ஹெட்செட்டை வைக்க என்ன நினைச்சாருன்னு தெரியல, நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினோட இடுப்பு பிடிச்சி வந்துட்டு இழுத்து வச்சு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா நீ இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீ என்னுடைய ராணியா இப்ப இருக்கல்ல, கான்ட்ராக்ட் வேற முடிய போகுது, சோ நீ என்னுடைய உண்மையான ராணியா ஆகறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம சூப்பரா அவருடைய லவ் ப்ரப்போஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் ஆனா நீ என்னோட ரூம்மேட் ஆச்சேன்னு சொல்ல ஹீரோ உடனே டக்குன்னு அங்க வந்து போக பார்க்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் கொடுத்துட்டு நானுமே வந்துட்டு உன்னுடைய ராணி ஆவறதுக்கு எனக்கு சம்மதம்னு சொல்ல ரெண்டு பேருமே அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இது தூரத்துல நம்ம பாட்டியும் பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய அங்கிளும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம ஜெனரல் அவர் என்ன பண்றாரு, உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கா. வீடே அதிருது. ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஒரு கிராக்னாலே தானே ஹீரோடைய ரூமும் நம்ம ஹீரோயினோட ரூமும் ஒன்னானுச்சு. அந்த கிராக் வந்துட்டு செம்மையா அதிருது பாருங்க. ஜெனரல் செம்மையா பயந்துறாரு. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு சிட்டிக்கு வர போறாங்க போல இருக்கு. பாட்டி நிறைய வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து விடுறாங்க. ஹீரோயினுக்கு மனசே இல்ல, ஏன்னா உடம்பு சரியாத பாட்டி இருக்கட்டே ஒரே ஒருத்தவங்க, அம்மா அப்பா கூட கிடையாது, விட்டுட்டு வரதுக்கு எப்படி மனசு வரும்னு சொல்லுங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் விட்டுட்டு வந்தா பாட்டி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு பாட்டி ஒன்னும் பணக்காரமா இதெல்லாம் கிடையாதுமா, ஏதோ பாட்டி விவசாயம் செஞ்சு வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு இருக்கேன், அதுல வந்துட்டு உனக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுவும் பிளஸ் வந்துட்டு கொஞ்சம் இது ஏடிஎம் கார்டும் கொடுக்குறாங்க, ஏதோ அதுலயும் கொஞ்சம் காசு இருக்கும் போல இருக்கு, இதெல்லாம் நீ வச்சுக்கோமா, நீ நல்லபடியா இரு, எனக்கு அதுதான் சந்தோஷம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா எமோஷனல் ஆவ. அடுத்த சீன்ல டிராமாவே முடிய போது இப்போ ஒரு கேரக்டரை என்ட்ரி பண்ணிருக்காங்க. இவன் யாருன்னா இவன் தான் சின்ன வயசுலயே ஓடி போன நம்ம ஹீரோடைய தம்பி போல இருக்கு. பார்க்க அண்ணன் மாதிரி இருக்கான், ஆனா இவன் தான் தம்பியா. இப்ப உள்ள வந்து பார்த்தா எல்லாருமே கிளீனிங் பண்ற ப்ராசஸே வேறையா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் மாப்பெல்லாம் கொடுத்து கிளீன் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவன் பார்த்து செம்மையா ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கல. பின்னாடி வர வந்துட்டு மெய்டு வந்துட்டு ஹீரோயினை பத்தியே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப அந்த இடத்துல 2-3 வேலைக்கார பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோடைய தம்பி போனா அவங்க எல்லாம் ஹாய் சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் கீழே குடிஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் தான், அதாவது குயின் தான் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல ஹீரோயினை பார்க்காமலே ஹீரோடைய தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு வேலைக்கார பொண்ணுடைய கண்ணுல கண்ணாடி இருக்கு. இது என்னதுன்னு கேட்க, இல்ல எனக்கு கண்ணு தெரியல, அதனால குயின் தான் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினை பார்க்காமலே நம்ம ஹீரோடைய தம்பிக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு செம்மையா இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுது. அதுக்கடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட ஹீரோவும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் காய் நறுக்கக்குள்ள அவங்களுடைய விரலை கட் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பாரு, நீ என்னோட குயின், ஒழுங்கா போயிட்டு உட்காரு, ஓகேவா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா வந்துட்டு சமைச்சு எடுத்துட்டு வர நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹே இதெல்லாம் என்னோட ஃபேவரட் டிஷ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க ஹீரோ உடனே பாட்டி தான் சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹே வேற லெவல்ல இருக்கு, இதுக்கப்புறம் நீ தான் சமைக்கணும்னு சொல்ல ராணி என்ன சொல்கிறீர்களோ அதுக்கு அடிபடுகிறேன் நான் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினோட உதட்டுல சாப்பாடு இருக்கு போல இருக்கு. ஹீரோ அதை எடுக்கலான்னு பக்கத்துல போவேன். நம்ம ஹீரோயின் ஹீரோ கிஸ் கொடுக்க தான் வரான்னு நினைச்சுக்கிட்டு உதட்ட கூப்பிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு சாப்பாடு எடுக்க நம்ம ஹீரோ என்ன ஏமாந்துட்டியா, உனக்கு கிஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்க வர கிஸ். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த தடவை நடுவுல நாயை கொண்டாந்து விட்டுட்டு ஒரு தடவை தான் உனக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோனோட தலையெல்லாம் கோதி கொடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்ல ஹீரோ அவனுடைய தம்பி பார்க்கறதுக்காக போறான். ஹீரோடைய தம்பிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதை விடவும் நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தான் ஆசைப்படுறான். ஏன்னா வந்துட்டு இந்த உள்ள அந்த அரண்மனையில இருந்த சோ அந்த மொத்த இதையும் நம்ம ஹீரோயின் மாத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து செம்மையா இம்ப்ரெஸ் ஆனவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்க குயினை பார்க்கலாமான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஹோ கண்டிப்பா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயின் நைட் ட்ரெஸ்ல ஒரு பன்னி ட்ரெஸ்ல கியூட்டா வராங்க. இதை பார்த்துட்டு இன்னும் இவனுக்கு செம்மையா பிடிச்சு போயிடு. உடனே நம்ம ஹீரோயின் ஹாய் படி என்ன சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாரு குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஹீரோ கடுத்து கரெக்டா கண்ணை காமிக்கிறான். உள்ள போ என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை காமிங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இப்போ இவன் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ இவன் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்ததுனால இவனுடைய அம்மாவான நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதர் கோவப்படுறாங்க. என்ன முதல்ல வந்த உடனே என்ன போய் பார்க்காம ஹீரோ போய் பார்த்திருக்கானா, போயிட்டு குயினை பார்த்திருக்கானா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுடைய அம்மா செம்மையா வந்துட்டு அங்க இருக்க வேலைக்காரி கிட்ட செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து அவனை என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க கிட்ட அவங்க டென்ஷன் ஆக இப்போ ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட வீட்டையே செம்மையா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட பர்த்டே போல இருக்கு. ஹீரோவே கேக்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். பாருங்கப்பா இந்த மாதிரி நம்மளுடைய பெட்ரூம்லேயும் நடந்தால் எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல.
ஆனா ஆசைதான், பட் ஆனா எங்கன ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. சரி ஓகே. அப்ப ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. எப்படின்னா நம்ம ஹீரோக்கு தான் நம்ம உலகத்தை பத்தி தெரியாது இல்லையா, இன்னும் குட்டி பசங்க போடுற வாட்சை கொடுக்க. ஆனா அதையும் நம்ம ஹீரோயின் செம்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஜென்ரலும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேரியும் வந்துடுறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நம்ம 4 பேருக்குமே தெரிஞ்ச இந்த சீக்ரெட் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் வீடே அதிருது. இதை பார்த்தோன்னே ஃபேரி செம்மையா பயந்துடா. என்னது இது, என்னாச்சு, ஏன் இப்படி அதிருதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிட்ட கேட்க இப்பதான் நம்ம ஜென்ரல் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலி நேத்து கூட இதே மாதிரி ஒரு கிராக் ஆனிச்சு, நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்றாரு. நம்ம ஃபேரி கிட்ட நான் இல்லாம தனியா இருப்பியா ஃபேரின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஃபேரி வந்துட்டு நீங்க இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன்னு சொல்ல, அப்ப நீ என்னோட உலகத்துக்கு வந்துறியான்னு கேட்க ஃபேரி பயப்படுறாயா, ஆனா உங்களோட உலகத்துல நிறைய கெட்டவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். இப்பதான் நம்ம ஜென்ரல் ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அதிர்வு மாதிரி ஒன்று வந்திருக்கும் இல்லையா, ஸோ உடனே அவர் கண்டுபிடிச்சா அந்த டைம் மிஷினை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கொடுக்க அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த டைம் மிஷினை நீ சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கப்பா, ஆனா இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இப்போ ப்ரொடக்ஷன் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த டைம் மிஷினை வந்துட்டு உங்களால டைம் டிராவல் பண்ணி போக முடியாது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள்லயே உங்களுடைய ரூம்ல இருக்க அந்த கிராக்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ நீங்க உங்க உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இப்போ இந்த விஷயத்த சொல்ல உடனே நம்ம ஃபேரி என்ன சொல்றா, ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது ஜென்ரல்னு சொல்ல, ஜென்ரல் என்னுடைய வந்துட்டு கம்பெனியும் இல்ல, ஆஃபீஸும் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, எனக்குன்னு அம்மா அப்பான்னு சொல்லிக்க யாரும் இல்ல, நான் உன்னோட உலகத்துக்கே வந்துடுறேன்னு சொல்ல இப்ப ஹீரோயினால எதுவுமே சொல்லவே முடியல. அவங்க டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு அழுதுகிட்டே போவேன். இங்க நம்ம ஃபேரி ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஜென்ரல் உன்னோட உலகத்துக்கே நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல. ஸோ நம்ம ஜென்ரலும் ஃபேரியும் இப்ப ஹீரோடைய உலகத்துல இருக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அழுதுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பி வரான். இவன் வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட மொக்கப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காங்க. அப்படியே மொக்க போட்டுக்கிட்டே இருந்தவன் டக்குனு இவன் விஷயத்த சொல்லிட்டான். நீங்க மட்டும் என் அண்ணனை ஃபர்ஸ்ட் பாக்கலன்னா நீங்க வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிருப்பீங்களான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா பேசுற, நான் உங்க அண்ணன் பொண்டாட்டிடா, நான் ஒரு குயின் தான் அப்படின்ற மாதிரி பேச, குயின் ப்ளீஸ் சிஸ்டர், குயின் இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட லவ் யூன்னே சொல்லிடுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் டே படுபாவி பையலை கூட சேர்த்து சிஸ்டர் சொல்ற, ஐ லவ் யூ சொல்ற, என்னதான்டா உன் விஷயம், ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவேன். ஆனா இந்த மாதிரி நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருந்ததை ஒரு வேலைக்கார பொண்ணு போட்டோ எடுத்துக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு கேமராவே கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் கொடுத்த பொருள்னால இப்ப ஹீரோயினுக்கே செம்மையா வேட்டு இந்த போட்டோவை கொண்டு போய் நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதர் கிட்ட காமிக்க அவங்க என்ன பண்றாங்க, அரண்மனை ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட பேரை கெட்ட பேர் ஆக்கிடுறாங்க. இப்ப எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி ஒரு குயினும் ஹீரோடைய தம்பியும் வந்துட்டு கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. அச்சுச்சோ போச்சு போச்சு, கை எங்க இருக்கு, உடம்புல இருக்கு, அப்போ உடம்புல டச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு காமெடி பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு உடனே அங்க இருக்க வேலைக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இதுக்கப்புறமும் நீங்க இந்த மாதிரி குயினை பத்தி காசிப் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சேலரியும் கிடையாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அரண்மனையிலையும் வேலை கிடையாது, உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசலான்னு வராங்க. ஹீரோக்கு வேலையே இல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்கு, ஸோ அதனால என்னால பேச முடியாதுன்னு சொல்ல ஹீரோ உடனே டக்கல்ல பக்கத்துல இருக்க வேலைக்காரங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது மெய்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா இந்த மாதிரி கிங் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு போயிட்டு லேப்டாப் நோண்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்ல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லு இப்ப என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இப்ப நான் பிஸியா இருக்கேன், உன்ட்ட என்னால பேச முடியாதுன்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் இல்ல நம்ம கான்ட்ராக்ட்லாம் முடிய போகுது இல்லையா, அதனால நான் ஒரு புதுசா ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ என்னோட குயின், நீ எதுக்கு வேலை தேடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு நான் உன்னோட குயினா, கான்ட்ராக்டே முடிய போகுது, இன்னும் 2-3 நாள்ல இந்த இதுவும் கிராக்கும் போயிடும், அதுக்கப்புறமா உன்னோட உலகம் வேற என்னோட உலகம் வேற, எப்படி என்ன நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவால பதில் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு நல்ல கிங்கா அவனோட இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போவேன், ஆனா ஹீரோயின் பின்னாடி திரும்பி படுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து அழுதுட்டு வேற இருக்காங்க. ஏன்னா 2-3 நாள் கிராக் மூடிச்சுன்னா ஹீரோயின் நம்ம உலகத்துல இருப்பாங்க, ஹீரோ அவனோட உலகத்துக்கு போயிடும் இல்லையா, அதனால 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ காலைல எந்திரிச்சா பக்கத்துல நாய்க்குட்டி மட்டும் தான் இருக்கு. நாய்க்குட்டியோட வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கியூட்டா உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை எழுப்ப அங்க நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க உங்க உலகத்துல இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயினோட பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே என்னமா ஹீரோ கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே பாட்டின்னு சொல்ல, நீ என்னோட பேத்தி, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், மூஞ்சில ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது, முகத்துல மட்டும்தான் சிரிப்பு தெரியுது, ஒழுங்கா சொல்லுவோம் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஹீரோ வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவன் சொன்னா நீங்க நம்புவீங்களா பாட்டின்னு சொல்ல, பாட்டி டக்குன்னு நீ என் பேத்திடா செல்லம், நீ என்கிட்ட எதுக்கு போய் சொல்ல போற, நீ என்ன சொன்னாலும் நான் பாட்டி நம்புவேன், சொல்லு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி பாட்டி கிட்ட, ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு வேற உலகத்தை சேர்ந்தவன் பாட்டி, ஒரு நாள் நான் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ் லவரை நினைச்சிட்டு நான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்,
கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு கிராக் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு ஹீரோவுடைய உலகமும் என்னுடைய ரூமும் ஒன்னா சேர்ந்துருச்சு பாட்டி. அது வந்துட்டு ஒரு டைம் மிஷின் மூலம் தான். ஹீரோ வந்துட்டு வேற இடத்தோடைய கிங்கா, ஆனா இப்ப அந்த டைம் மிஷின் கெட்டு போனதுனால இன்னும் 2-3 நாள் அந்த இது கிராக் போயிடும். ஹீரோ தனியா ஆயிடுவான், நான் தனியா ஆயிடுவேன்னு சொல்ல பாட்டி டக்கு நீயும் ஹீரோ கிட்ட போயிடுறா செல்லன்னு சொல்ல, இல்ல பாட்டி உங்களை விட்டுட்டு எப்படி போறதுன்னு சொல்ல, அவ்வளவுதான விஷயம், நானும் உன் கூடவே வந்துடுறேன் செல்லன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம குஷி ஆயிடுது. உண்மையாவே பாட்டி நீங்க என் கூட வந்துருவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க சந்தோஷப்பட, இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப ஹீரோ இந்த இடத்த விட்டு வெளியவும் போக முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு எங்க போனாலும் ஹீரோயின் எங்க போயிருக்கான்னு தெரியும். ஆனா நம்ம ஹீரோடைய மூளை கேட்டல ஹீரோயின் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து செம்மையா குடிச்சிட்டு இருக்கான். ஜெனரல் வந்துட்டு டே மச்சி என்னையாடா விட்டுட்டு நீ குடிச்சிட்டு இருக்க, என்னுடைய விஷயம் சொல்லுடின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னுடைய ராஜ்யத்தை நான் விடலான்னு இருக்கேன், என் தம்பி கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன்னு சொல்ல உடனே ஜெனரல் கடுப்பாவறாரு, டே லூசு பயலே ஆல்ரெடி அவன் இப்பதான்டா வந்தான், அவன் எங்க போய் என்னத்தை பண்ணிட்டு வந்தான்னு தெரியல, நீ உன்னுடைய நாட்டுல கிங்கா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி சொல்றேன்னு இல்ல ஹீரோயினுக்கு பிடிக்கல இல்லையா, என் குயின் எங்க இருக்காலோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெனரல் கிட்ட சொல்லிட்டு போவேன். நம்ம ஜெனரல் டே லூசு பயலே ஒரு நிமிஷம் நில்லுடான்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். ஜெனரலும் ஃபேரியும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க பயந்து போய் அப்படியே வந்துட்டு 2 பேருமே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பரவாயில்லப்பா லவ்வர்ஸ் 2 பேருமே நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஹீரோ எங்க இருக்கா நான் போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சரியா, நீங்க ஹேவ் ஃபன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கூட இருக்க அந்த மெய்டு கிட்ட, இத்தனை நாள் நீ என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் ஹீரோயினுடைய வேர்ல்டுக்கே போலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தங்கம் அதுக்கப்புறமா வைரம் அப்புறமா வந்துட்டு இந்த பொண்ணு பேர்ல ஏகப்பட்ட சொத்து நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கான். இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு மெஜஸ்டி நான் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சேவை தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்க கூடவே வந்துடுறேன், நானுமே வந்துட்டு ஹீரோயினோட வேர்ல்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு. ஹீரோ இல்ல உனக்குன்னு தனியா வாழ்க்கை இருக்கு, நீ எனக்குன்னு சேவை பண்ணிடலாம் எதுவும் இருக்க தேவையில்ல, ஹீரோயினோட வேர்ல்டுல அந்த மாதிரி யாருக்கும் சேவை பண்ண மாட்டாங்க, அதனால உனக்கு பிடிச்சவங்களை யாரையாவது பார்த்து நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மெஜஸ்டின்னு கத்திக்கிட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அரண்மனையில ஃபுல்லா நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கிணத்துக்கிட்ட போறாங்க பாருங்க, திடீர்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, அச்சோ குயின் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, குயின் இந்த மாதிரி கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு போயிட்டு ஏணி எடுத்துருவாங்க, நான் போயிட்டு குயினை காப்பாத்துறேன்னு சொல்ல அங்க இருக்கவங்களாம் இல்ல நீங்க வந்துட்டு கிங் உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டே இருக்கல. ஹீரோடைய தம்பி வந்து நான் போயிட்டு குயினை காப்பாத்துறேன்னு சொல்ல ஏன் குயின் நானே காப்பாத்திக்கிறேன்டான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி கேட்க மாட்டேன்றான். போயிட்டு இந்த மாதிரி எல்லாரும் 2 பேருமே சேர்ந்து சொல்றானுங்க ஏனியை போய் எடுத்துருவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டே கிணத்துல விழுந்த என்ன சீக்கிரமா காப்பாத்தாம 2 பேரும் உட்காந்து டிஸ்கஷனா பண்ணிட்டு இருக்கீங்க, நானே மேல வந்துட்டேடா போகடா கொய்யாலைகளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல வர ஹீரோ என்ன பண்றான் டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பி செம்மையா ஜெலஸ் ஆகுறான், ஏன்னா அவனுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய காலில் வந்துட்டு மருந்து தடவிட்டு இருக்காரு, ஏன்னா சுளுக்கு எடுத்துக்கிச்சு போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும்னு சொல்ல, ஹீரோயினும் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல ஹீரோ என்னன்னு கேட்குறான், இல்லை ஃபர்ஸ்ட் நீ சொல்லுன்னு ஹீரோயின் சொல்ல, அட நீ சொல்லுமா லேடிஸ் தாமா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன்னோட வேர்ல்டுக்கு வந்துடலான்னு இருக்கேன், அதுவும் இல்லாமல் பாட்டியும் நான் கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கேன்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம குஷி ஆயிடுது. உண்மையாவே வா நீ என்னுடைய உலகத்துக்கு வரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆமா உன்னோட குயினா நான் எப்பயுமே இருக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்க ஹீரோ ரொம்ப குஷி ஆயிடுனா. சரி ஓகே கண்டிப்பா நம்ம உலகத்துக்கே போயிடலாம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே உட்காந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ குயின் ஆவது அவ்வளோ வந்துட்டு சுலபம் கிடையாது, நீ எல்லாரையும் அரவணைச்சு நடந்துக்கணும், உனக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அடப்பாவுமே இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனான்னு கேட்க ஹீரோ சிரிக்கிறாங்க. இல்ல நம்ம வந்துட்டு புது ரூல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமா தயாரிச்சுட்டு இருக்கேன், அதே எல்லாத்தையுமே நம்ம நாட்டில் வந்துட்டு அமுல்படுத்தலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துலன்னு பார்த்து வானவேடிக்கை வருது பாருங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு பயப்படுறான். என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த போர்லாம் புரிவாங்க இல்லையா, அப்போ முரசு கொட்டுவாங்க எதிரி நாட்டுகளாக இருந்தா, ஆனால் ஒரே நாட்டில் இருக்க 2 பேர் போர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பட்டாசு தான் வெடிப்பாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோ கூட யாருடா போர் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவுடைய தம்பி தான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே இருக்கிற லவ் பைத்தியமா மாறி ஸோ ஹீரோவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட சோல்ஜர்ஸை வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லினா அவ்வளோதான். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி குயின் நீங்கள் அந்த பக்கம் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுடைய வந்துட்டு சோல்ஜர்ஸை கூப்பிட, ஆனால் அங்கே யாருமே வரல. ப்ளஸ் நம்ம ஜென்ரலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அரெஸ்ட் பண்ணிடுறான் போல இருக்கு. ஜென்ரலுடைய கழுத்துலையும் கத்தி வச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்காரன் அவனுடைய அம்மாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டான் போல இருக்கு. தேவைதான் அந்த லேடிக்கு. இப்போ உடனே ஜென்ரல் அங்கே கத்திட்டு இருக்காரு, விடுங்கடா என்னன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே வந்துட்டு இங்கே பாரு நீ அவனை எதா பண்ணனா என்ன நானே குத்தி பண்ணா நான் செத்துருவேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோடைய தம்பி இங்கே பாரு நீ சாகு ஒன்றை நான் வேணாம்லாம் சொல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்
என் கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செம்மையா அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கூட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குயினும் இருக்காங்க, அதாவது குயின் மதர் நம்ம ஹீரோடைய அம்மாவும் இருக்காங்க. பிளஸ் நம்ம ஃபேரியவும் அரெஸ்ட் பண்ணி ஜெனரல் கூட போட்டாங்கன்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு அவன் செம்மையா நம்ம ஹீரோயின் மேல லவ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக வரா. நீ எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்க, இது என்னோட ரிட்டர்ன், கண்டிப்பா நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பிங்கி ப்ராமிஸ் பண்ண. நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியே எப்படி வரதுன்னு அவனுக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஹீரோயினோட மனசு நோக்க கூடாதுன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு சிரிக்க ஹீரோயினை தரத்தரன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் உட்காந்து அவங்களுடைய ரூம்ல உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கும் புரிஞ்சிருது ஸ்டெப் மதருக்கும் நம்ம பையன் எந்த அளவுக்கு மோசமானவன், அதுக்கு இந்த ஹீரோவே பெட்டர் போல இருக்குன்னு அவங்க யோசிக்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்தவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த ரூமை விட்டு வந்துட்டு வெளியே போக கூடாது, நமக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சொல்ல. ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. ஒழுங்கா என் கையை விடு, நான் வந்துட்டு உங்க அண்ணனோட ஒய்ஃப், நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் அப்போ ஓகேவா, நீ வந்துட்டு ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, அப்படி இல்லைன்னா நான் இப்பவே வந்துட்டு ஹீரோவை கொன்றுவேன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஏன்னா இவன் வந்துட்டு செஞ்சிருவான் போல இருக்கு, ஏன்னா கூடவே சேர்த்து இவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா, அப்ப எந்த அளவுக்கு இவன் வந்துட்டு ஒரு சைக்கோவா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நீ ஒரு பேட் மேன்டா, பேட்மேன்னு சொல்ல. ஆமாமா நான் பேட்மேன் தான்மா, கிளம்புறமா இங்கன்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இப்போதைக்கு வெளியே இருக்கிறது அந்த ஹீரோடைய அந்த வேலைக்கார பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் லைன் ட்ரைன் பண்றாங்க. ஆனா அங்க அந்த இடத்துல சிக்னல் இல்ல போல இருக்கு, ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போனா தானே சிக்னல் கிடைக்கும். இந்த ஹீரோடைய தம்பிக்காரன் வேற ஏதோ ஒரு ரூம்ல ஹீரோயினை போட்டு அடிச்சு வைக்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு மெசேஜ் அனுப்புறாங்க, ஆனா சென்ட் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு கல்யாணத்துக்கு வராங்க பாருங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ பார்த்ததே, ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயினை தூக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமா நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ இங்க ஜெயில உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கும் வந்துட்டு தெரியும் இன்னைக்கு வந்துட்டு அவங்க தம்பிக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அட வாமா என்னமா இவ்வளவு ஸ்லோவா நடந்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி விறுவிறு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் இந்த வந்துட்டு ஒயின குடின்னு சொல்ல. ஆக்சுவலி அங்கெல்லாம் தாலி எல்லாம் எதுவும் கட்ட மாட்டாங்க போல இருக்கு, இந்த ரிங்கெல்லாம் எதுவும் மாற்ற மாட்டாங்க. என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேருமே ஒயின் கிளாஸை மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் கல்யாணம் போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அதை வாங்க மறுக்க இவன் என்ன சொல்றான், இதை நீ மட்டும் வாங்கலை அப்படின்னா நான் இப்போவே ஹீரோவை கொன்றுவேன்னு சொல்ல. ஹீரோயின் அட்லீஸ்ட் ஹீரோவோட உயிரையாவது காப்பாற்றியோ இந்த கண்டாரி பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த ஒயினை குடிக்கலான்னு போறாங்க பாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டூயிங் பொண்ணு வரா, செம்ம கெத்தா வரா, இவ குடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர. ஹீரோயின் செம்ம குஷியாயிட்டாங்க டூயிங்க பார்த்துட்டு. கூடவே சேர்ந்து அந்த வேலைக்கார பொண்ணு வந்துட்டு ஓடி வரா, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. விஷயம் என்னன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இவளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, இவ அப்பதான் வந்துட்டு ஹீரோ சொன்னதுனால அந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான். ஹீரோயினுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் இவளுக்கு சென்ட் ஆயிருக்கும், ஆனால் நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு வாய்ஸ் இவளுக்கு சரியா கேட்கல. ஆனால் அந்த டைம் 2 சோல்ஜர்ஸ் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஹீரோடைய தம்பி ஹீரோ மேல போர் செய்ய போறானா, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் பேசிட்டு போனதை இந்த பொண்ணு கேட்டுறா. உடனே அந்த டூயிங் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க இதுதான் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பி என்ன சொல்றா, இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிலில் பிடிச்சி அடிச்சு போடுங்கன்னு சொல்ல. அதுதான் நடக்காது, ஏன்னா என்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே உன்னுடைய சோல்ஜர்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. அவ்வளோதான் நம்ம ஹீரோடைய தம்பிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ, ஜெனரல், அதுக்கப்புறம் ஃபேரி, ஹீரோடைய அம்மான்னு சொல்லிட்டு மொத்த பேருமே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுகுறாங்க. ஹீரோ நான் தான் ப்ராமிஸ் பண்ணல உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோடைய தம்பி உட்காந்துக்கிறேன், ஏன்னா அவனுக்கு பின்னாடி இப்போ யாருமே இல்லை. சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த டூயிங் பொண்ணுடைய அந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம டூயிங் நம்ம இவங்களை ஜெனரலை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஃபேரி நடுவில் வந்துடுறா, பார்க்காதடி யாழ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நின்றுக்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க டூயிங் என்ன பண்ணுறா, நம்ம ஜெனரல் கிட்ட ஓடி வந்து ஜெனரல் எப்படி இருக்கீங்க, இந்தாங்க இதுதான் என்னுடைய கல்யாண கிஃப்ட், ஓகேவா, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது வலுக்கட்டாயப்பட்டு எந்த ஒரு பையனையும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியாது இல்லையா, ஆனால் எப்பயுமே நீங்கள் தான் என் க்ரஷ், ஓகேவா, கண்டிப்பாக உங்களுடைய கல்யாணத்துக்கு நான் வந்து பண்ணுவேன் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூயிங் அங்கேருந்து டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்ப. அப்படியே நம்ம ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா டூயினுடைய அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போவேன். அப்படியே நம்ம டூயிங் போகிற வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. எதுக்காகனா எனக்கு சமைச்சு போட நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நாட்டுக்கு சொல்லிட்டு இவனை வாயை கை கால்லாம் கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோடைய டைம் முடிய போகுது, அதான் அந்த டைம் ட்ராவல் முடிய போகுது. அதனால ஹீரோயின் அவங்களோட திங்ஸ்லாம் வீட்டில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நிறைய மருந்து மாத்திரை நம்ம உலகத்துலேருந்து என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாமான்னு சொல்ல. ஹீரோயின் உன்னோட உலகத்தில் கரண்டே இல்லைப்பா, ஃப்ரிட்ஜ் எடுத்து என்ன பண்ண போற, சரிவா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயினை அட்டென்ட் பண்ணி பேச ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய பாட்டி உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க போல இருக்கு. ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் தான் ஃபோன் பண்ணியிருக்கா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பார், கடைசி நேரத்தில் நான் கண்டிப்பா வந்துருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் பாட்டியை கூட்டு வந்துடுறேன்
வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஹீரோ நானும் வரேன்னு சொல்ல ஹீரோயின் வேணா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க போவேன். அங்க போனா அங்கிள் தான் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ்ல வரையும் பார்த்துட்டு அவங்க அங்கிள் கிட்டையும் சொல்லிட்டு பாட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பார்க்க. ஆனா பாட்டியோடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வாமா நீ வந்துட்டியா, நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல உன்னை கடைசியா நான் பார்த்துட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே பாட்டி தயவு செஞ்சு அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, வாங்க நம்ம வந்துட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா பாட்டி வந்துட்டு இல்லம்மா இந்த மாதிரி உங்க தாத்தாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், உங்க தாத்தா சாகிறப்ப கண்டிப்பா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொன்னேன். ஆனா உங்க தாத்தா இறந்து 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்குமே எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா இப்போ வந்துட்டு நான் போய் சேர வேண்டிய நாள் வந்துடுச்சு, அதனால நீ போய் ஹீரோ போய் பாருமா, நான் உங்க தாத்தா கிட்ட போறேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாருங்க. அந்த நேரத்துல பார்த்து இன்னொரு ½ hour மட்டும் தான் டைம் இருக்க போல இருக்கு. கரெக்டா அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த செவுரு மூட போது ஹீரோயினுடைய வந்துட்டு வாட்ச்ல அலாரம் அடிச்சிட்டு இருக்க. பாட்டி இங்க பாருமா, சீக்கிரமா நீ ஹீரோ கிட்ட போ, அவன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்ல, நீ போ, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு குழந்தையா நான் வந்து பிறப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே போக மாட்டேன்னு சொல்ல இங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய டைம் முடிய போது போல இருக்கு. ஜென்ரலும் நம்ம ஃபேரியும் இந்த மாதிரி உங்களுடைய சேவை கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு தேவை, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்லவே இல்ல, கண்டிப்பா ஹீரோயின் வராம நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி சொன்னதை கேட்டுட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. 5 நிமிஷம்ன்றது 4 நிமிஷமா மாறுது, 3 நிமிஷமா மாறுது, கரெக்டா 2 நிமிஷமா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த செவுரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துகிட்டே இருக்க. கடைசியா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் டைம் இருக்கு. இங்க நம்ம ஜெனரல் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டப்பட்டுட்டு இருக்கா. லாஸ்டா 1 செகண்ட் கேப்ல கரெக்டா மணி 5ஆவது கரெக்டா செவுரு மூடுது. நம்ம ஹீரோயின் வராங்க. வீடு ஃபுல்லா காலியா இருக்கு. ஜெனரலோ ஃபேரியோ நம்ம ஹீரோவோ யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. பிளஸ் கூடவே சேர்ந்துட்டு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து நிறைய வெளியெல்லாம் கூட்டு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பத்தின நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சமத்தியா அழுதுட்டு இருக்காங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அந்த செவுரு பிடிச்சிட்டு செம்மையா தேம்பி அழுதுட்டு இருக்க. அப்படியே சோஃபால போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா மெயின் டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு யாரோ வராங்க. யாரா அது இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. குயின் எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்துட்டு எப்படி இங்க வந்தேன்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நீ போலையான்னு கேட்க ஹீரோ ஆமா நான் போல, நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி கிஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உண்மையாவே நீ போலையான்னு கேட்க அட ஆமாமான்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் அப்ப வந்துட்டு எப்படி அங்க உலகத்துல யார் வந்துட்டு கிங்னு சொல்லி கேட்க இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோ கிங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலை வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கிங் வந்துட்டு இப்ப ஜெனரல், குயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேரி பொண்ணு தான். இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பரப்புறாங்க. யாரும் யாருக்கும் அடிமெல்லாம் கிடையாது. ஸோ யாரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டில் சண்டெல்லாம் போட்டுக்க தேவையில்ல. நம்ம நாட்டில் இருக்கிற காசை வச்சு நம்ம சந்தோஷமா இருப்போம். பொண்ணுங்க எல்லாமே ஃப்ரீயா இருக்கலாம். யாரும் யாரை வேணாலும் லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல எந்த தப்பும் கிடையாது. யாரும் மேல் ஜாதி கீழ் ஜாதினா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த காலத்துலயும் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர இங்க நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதருக்கு எப்படியா இருந்தாலும் குயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேரி குயினா ஆகணும். இப்ப ஃபேரி தானே குயினா இருக்கா. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒன்று லாஸ்டா இது நடந்துருச்சுன்னு அவங்க சந்தோஷப்பட ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ரூல்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் கிட்ட நான் வந்துட்டு ரூல்ஸ் புக்கு கொண்டு வர போறேன்னு. அந்த மாதிரி ஒரு ரூல் புக்கை தான் நம்ம லாஸ்ட் டைம்ல கரெக்டா நம்ம ஜெனரலுடைய கையில கொடுத்து நீங்க தான் இதுக்கப்புறமா வந்துட்டு நாட்டை பாதுகாக்கணும், நீங்க உங்க காதலியோட அங்க போங்கன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஜெனரலையும் ஃபேரியும் அனுப்பிச்சு வச்சு நம்ம ஹீரோ அங்கேயே இருந்துட்டான் போல இருக்கு. இப்ப ஃபேரியும் வந்துட்டு கண்டிப்பா நான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், கடவுளை நான் வேண்டிக்கிறேன் கிங்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரி ஜெனரல் கிட்ட சொல்ல அங்க சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம நாட்டுல காமிக்கிறாங்க. அதை நம்ம ஊர்ல காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ இங்கே இருக்க போறான்னா அவனுக்கு எப்படியா இருந்தாலும் கொஞ்சமாவது படிக்க தெரியணும் இல்லையா. அதனால நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷ் சைனீஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லிக் கொடுக்க நம்ம ஹீரோ தாய் மொத்தமா சொல்லிக் கொடுக்காத மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் திட்டி நம்ம ஹீரோவை ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் படிக்க வைக்க நம்ம ஹீரோ ப்ளீஸ்மா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுடைய தம்பி வந்துடுறான் அந்த இடத்துக்கு. இவன் எப்பறம் இந்த இடத்துல வந்தான்னு பார்த்தா அவனை மாதிரி இருக்க ஒரு ஆள் போல இருக்கு. ஹீரோயின் பிரதர் நீங்களா அப்படின்னு கேட்க பிரதரா நான் ஒன்றும் உங்க பிரதர்லாம் கிடையாது, நான் தான் வந்துட்டு ஐடலுடைய அசிஸ்டன்ட்னு சொல்ல இப்போ உடனே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்க ஐடல் தான் உங்க லவ்வர்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவன வேஷம் போட வச்சு நீங்க வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, அதனால எங்க ஐடல் உங்க மேல கேஸ் போட போறாருன்னு சொல்ல ஹீரோயின் நாங்க யாரடா ஏமாத்தணும்னு சொல்லி பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஐடல் நம்ம ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்னுகிட்டு என்ன இவன் என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயின் 2 ஹீரோவா, ஒன்னு எனக்கு பிடிச்ச ஐடல், இன்னொன்னு என்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட அப்படியே இந்த ஜாமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இந்த ஜாமா மினி ஜாமா வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச
பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாம் மறக்காம வந்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க எல்லாம் ப்ளீஸ் அவங்களும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர ட்ராமாவாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான். டாடா பை பை, see you.